நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்தினாலும் நம்முடைய தேவனுடைய நாமத்தினாலும் உங்களை அனைவரையும் அன்போடு கூட வரவேற்றுக் கொள்கிறோம். இந்த நாளிலும் கூட வேத படிப்புக்காக நாம் கூடி வந்திருக்கிறோம். 17வது பாகம் 17வது படிப்புக்குள்ளாக ஆண்டவருடைய கிருபையினாலே நாங்கள் பிரவேசித்திருக்கிறோம். எனவே அன்பானவர்களே, இந்த படிப்பை நாம் ஆரம்பிப்பதற்கு முன்பாக நாம் ஒரு பாடலை கேட்டு பின்பாக ஜெபத்தோடு கூட நாம் இந்த படிப்பிலே அமர்வோமாக. எனவே ஒரு பாடலை நாம் இந்த நாளிலும் கேட்போம். இயேசுராஜனின் வருகை இதோ சமீபத்தில் உள்ளதென்றறிவோ, அவரை சந்திக்க ஆயத்தமாம், அவரை சந்திக்க ஆயத்தமாம். இயேசுராஜனின் வருகை இதோ சமீபத்தில் உள்ளதென்றறிவோ, அவரை சந்திக்க ஆயத்தமாம், அவரை சந்திக்க ஆயத்தமாம். கோடா கோடி தூதர் களத்துடனே துத்தியம் பாடவே தூயரை சந்திப்போர். கோடா கோடி தூதர் களத்துடனே துத்தியம் பாடவே தூயரை சந்திப்பார். பக்தியற்று நடந்தோர் பலன் தீர்த்திட பயந்து நடந்தோர் குணலன் நீந்திட வெகு வேகமாய் வந்திடுவார், வெகு வேகமாய் வந்திடுவார். இயேசுராஜனின் வருகை இதோ சமீபத்தில் உள்ளதென்றறிவோ, அவரை சந்திக்க ஆயத்தமாம், அவரை சந்திக்க ஆயத்தமாம். ஆயத்தம் செய்துள்ளோர் அவளோடிருப்பார், அசுத்தம் நீக்கியோர் ஆசையாய் நோக்குவார். ஆயத்தம் செய்துள்ளோர் அவளோடிருப்பார், அசுத்தம் நீக்கியோர் ஆசையாய் நோக்குவார். ஆனந்தம் கொண்டுமே அவரை போற்றுவார், ஆறுதல் பெற்றிட அவரண்டை சேருவார். வெகு வேகமாய் வந்திடுவார், வெகு வேகமாய் வந்திடுவார். இயேசுராஜனின் வருகை இதோ சமீபத்தில் உள்ளதென்றறிவோ, அவரை சந்திக்க ஆயத்தமாம், அவரை சந்திக்க ஆயத்தமாம். சமாதான பிரபு ராஜரீகம் செய்வார், சதா அன்பு நீதி சந்தோஷம் அருள்வார். சமாதான பிரபு ராஜரீகம் செய்வார், அன்பு நீதி சந்தோஷம் அருள்வார். சாத்தானின் சோதனை வேதனை அற்றுப்போம், சாவு நோவு துன்பம் துயரம் கெட்டுப்போம். சமாதானம் சந்தோஷம் என்றென்றும், சமாதானம் சந்தோஷம் என்றென்றும். இயேசுராஜனின் வருகை இதோ சமீபத்தில் உள்ளதென்றறிவோ, அவரை சந்திக்க ஆயத்தமாம், அவரை சந்திக்க ஆயத்தமாம். தாவே, இந்த மாலை வேளையிலும் நாங்கள் கூடி வந்திருக்கின்ற நோக்கத்தை கர்த்தர் அறிவீர். கர்த்தர் தாம் எங்களுடைய ஆவிகளை ஏவி எங்களை இந்த படிப்புக்காக நீர் கூட்டி சேர்த்திருக்கிறீர் தகப்பனே.
பிதாவே, இந்த மாலை வேளையிலே நாங்கள் படிக்க போகிற பாடங்களை, கற்றுக்கொள்ளப் போகிற சத்தியங்களை, உண்மைகளை எங்களுக்கு கற்றுத்தரும்படியாக, விளக்கி காட்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்கள் விளம்பின வேதமே நலம் என்று சொன்னபடி உடைய வேதத்திலிருந்து எழுத்துக்கள் அக்கினி பொறியாய் எங்கள் உள்ளத்திலே பாயட்டும். உம்முடைய வருகை சமீபமாக இருக்கிறது கர்த்தாவே. அதனால் நாங்கள் எச்சரிப்பு அடைந்து எங்களை ஆயத்தம் செய்து கொள்ள இந்த நாளிலும் எங்களுக்கு கொடுத்த நல்ல தருணம், வாய்ப்புக்காக நன்றி கூறுகிறோம். கர்த்தாவே, இந்த வார்த்தைகளை யாரெல்லாம் எங்கெங்கிருந்து கேட்கிறார்களோ அங்கு அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. அவருடைய இல்லங்களிலும் உள்ளங்களிலும் சமாதானம் பெருகட்டும் கர்த்தாவே. இதோ வாலிப பிள்ளைகள் அறிவிலே தேர்ச்சி அடையட்டும் அப்பா. வந்திருக்கிற இங்கே வந்திருக்கின்ற மக்களையும் கூட ஆசீர்வதித்து, கேட்கிற இனி கேட்க போகிற மக்களையும் ஆசீர்வதித்து உம்முடைய பாதையிலே நடத்தும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமேன். நல்லது அன்பானவர்களே, இந்த படிப்பை ஆரம்பிப்பதற்கு முன்பாக ஒரு தாழ்மையான ஒரு அறிவிப்பு என்னவென்று சொன்னால், இன்றைக்கு அதாவது நெதர்லாண்ட்ஸ் நாட்டில் இருக்கின்ற டச் பேசுகிற பிள்ளைகள் உங்களுக்கு மொழிபெயர்ப்பு இன்றைக்கு இல்லை என்பதை மிக கவலையோடு தெரிவித்துக் கொள்ளுகிறேன். அது தவிர்க்க முடியாத காரணங்களினாலே இன்றைக்கு அது தவிர்க்கப்படுகிறது. ஆனால் கர்த்தர் சித்தமானால் அடுத்த முறை அது நிச்சயமாக மொழிபெயர்ப்போடு கூட நாங்கள் படிப்போம். எனவே பெற்றோர்கள் தயவாய் உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் நோட்ஸ் எடுத்து நீங்கள் மெதுவாக அவர்களுக்கு அதை காட்டி விளக்கி கூறும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்ளுகிறேன். இதனுடைய பணிவான வேண்டுகோளும் பணிவான அறிவிப்புமாகும். எனவே நாங்கள் வேத புஸ்தகத்துக்கு நேராய் நம்முடைய கண்களை எடுப்போமாக, திருப்புவோம். எங்களுடைய தொடர் படிப்பாகிய 1 பேதுரு நிருபத்தை நாங்கள் தொடர்ந்து படித்து சென்ற முறை 3ஆம் அதிகாரத்தை நாங்கள் நிறைவு செய்திருந்தோம் என்பது உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும். இன்றைக்கு 1 பேதுரு 4ஆம் அதிகாரத்தை யாவரும் எடுத்துக்கொள்வோமாக. 1 Peter chapter 4 verse 1 எடுத்துக்கொள்வோம். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 1வது வசனம் 2ஆம் வசனத்தை நாங்கள் வாசிப்போமா? இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் மாம்சத்தில் பாடுபடுகிறவன் இனி மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் மனுஷருடைய இச்சைகளின்படி பிழைக்காமல் தேவனுடைய சித்தத்தின்படியே பிழைக்கத்தக்கதாக பாவங்களை விட்டோய்ந்திருப்பான். ஆமென். சிந்திப்போம். இப்படி இருக்க என்று இந்த அதிகாரத்திலே ஸ்டார்டிங் வருகிறது. தொடக்கமாக இப்படி இருக்க. எப்படி இருக்க என்று கேட்டால், கடந்த அதிகாரங்களிலே நாங்கள் படித்திருந்தபடி நீங்கள் சகல அதிகாரங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும். மனைவிகளே, நீங்கள் உங்கள் புருஷருக்கு நீங்கள் கர்த்தர் நிமித்தம் கீழ்ப்படிய வேண்டும். மற்றது அதிகாரி எஜமான்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும். அது மட்டுமல்ல, மனசாட்சியிலே நீங்கள் சுத்தமாய் நல்நடக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். உங்களை அக்கிரமக்காரர் என்று சொல்லுகிற விஷயத்திலே ஒரு வெட்கம் உண்டாகும்படியாக நீங்கள் அவர்களுக்கு முன்பாக யோக்கியமாய் நடவுங்கள் என்றெல்லாம் நாங்கள் படித்திருந்தோம். எனவே தீமைக்கு தீமை செய்யாதீங்க, பழிக்கு பழி வாங்காதீங்க என்றெல்லாம் போன படிப்பிலே நாங்கள் கற்றிருந்தோம். 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்லிக்கொண்டே வந்தார். ராஜாவை கனம் பண்ணுங்க. யார் அந்த ராஜா? அந்த பொல்லாத ராஜா நீரோ. துன்பப்படுத்துகிறவனை கூட மரியாதை கொடுங்க. துன்பப்படுத்துகிற அதிகாரிகளை மதியுங்க. நீங்கள் நல்லோர் மட்டுமல்ல, தீயோருக்கு நீங்கள் மதித்து நடவுங்கள் என்றெல்லாம் அப்படியே சொல்லிக்கொண்டு வந்த பேதுரு அடிகள். இதெல்லாம் இப்படி இருக்க இன்னொரு காரியத்தை சொல்ல வருகிறார். இப்படி இருக்க நீங்கள் என்ன செய்ய வேண்டுமா பாருங்கள். கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியினால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்து கொள்ளுங்கள். அப்படி இருக்கா கூட பைபிளில். வெப்பன், ஒரு வெப்பனை வச்சு கொள்ளுங்க. ஒரு வெப்பன் ஒன்று இருக்கணுமா? ஒரு கிறிஸ்தவர்களுக்கு ஒரு ஆயுதம் ஒன்று இருக்கணும் கையில். எப்படி ஒரு போர் வீரர்களுக்கு, ஒரு சோல்ஜருக்கு, ஒரு யுத்தத்துக்கு போகிறவனுக்கு ஒரு ஆயுதம் இருக்கும். ஆயுதம் இல்லாமல் எந்த ஒரு மிலிட்டரியோ ஒரு போலீஸோ அல்லது யுத்தத்தில் ஈடுபடுறவர்களை அனுப்ப மாட்டார்கள். கையிலே ஒரு ஆயுதத்தை கொடுப்பார்கள் பாதுகாப்புக்காக. அதை போல் கிறிஸ்தவர்களாகிய நமக்கு
ஒரு ஆயுதத்தை நம்முடைய ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அது என்னவென்றால் கிறிஸ்துனுடைய சிந்தை. இப்போ கிறிஸ்துனுடைய சிந்தை என்ன என்று நாங்கள் பார்க்கும் பொழுது பாருங்கள், அந்த 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை பாருங்கள். அது சொல்லுகிறார், அதுதான் அந்த சிந்தை என்று அவர் சொல்ல வருகிறார். எப்படி பாருங்கள், 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் பாருங்கள். 3ஆம் அதிகாரம் 13 வாசிங்க. 1 பேதுரு 3:13. உங்களுக்கு தீமை செய்கிறவன் யார்? 14. நீதி நிமித்தமாக நீங்கள் பாடுபட்டால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். அவர்களுடைய பயமுறுத்தலுக்கு நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருந்து போதும் பார்த்தீங்கள். எனவேதான் நீதி நிமித்தம் பாடுபட்டால் பாக்கியவான்கள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். எனவே அவருடைய பயமுறுத்தலுக்கோ நீங்கள் பயப்படாமல் கலங்காமலும் இருங்கள். ஏனென்றால் கிறிஸ்துவும் நீதி நிமித்தம் பாடுபட்டார், நன்மைக்காக பாடுபட்டார், நன்மை செய்து பாடுபட்டார், தீமை அனுபவித்தார். எனவே அந்த சிந்தையை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். எனவே கிறிஸ்து நமக்கு ஒரு முன்மாதிரியாய் இருக்கிறார் என்று அவர் அப்படியே அந்த சிந்தையை தரித்து கொள்ளுங்கள் என்று. அப்போ பாடுகள் வரும்பொழுது எல்லாம் கேட்டுக்கொள்ளுங்க. உங்களுக்கு பாடுகள் என்று சொல்லும் பொழுது துன்பம், ஆண்டவர் நிமித்தம், நீதி நிமித்தம் உங்களுக்கு அவமானம், உங்களுக்கு நிந்தை ஏதாவது உங்களுடைய வாழ்க்கையிலே நடந்தால், முதலாவது நீங்கள் பாதுகாக்க வேண்டிய இடம் எதென்று சொன்னால் மைண்ட். இந்த மைண்ட் ஒரு முக்கியம். இந்த மைண்டை பிசாசு சாத்தான் இந்த மைண்டை தான் அட்டாக் பண்ணுவோம். மைண்டை அடிச்சுட்டா எல்லாமே பிழைச்சி போயிடும். ஏன்னா இந்த மைண்டில் தான் நமக்கு உற்சாகமும் இருக்குது, சோர்வும் இருக்குது. சாத்தானுடைய ஒரு முக்கியமான ஒரு பிளேஸ் எதில் ஒரு கிறிஸ்தவன் ஒரு மனுஷனை அடிக்கணும் என்று சொன்னால் அவனோட மைண்டில் அடித்தா சரி, அவன் அதையே யோசித்து 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 அவன் டிப்ரெஷன் ஆகுவான், அல்லது சோர்ந்து போவான், அல்லது கிவ் அப் பண்ணிடுவான், அல்லது அவன் உற்சாகமாக வரலாம், எதுவும் நடக்கும். இது ஒரு சாத்தானுடைய தந்திரம். அப்போ உங்களோட வாழ்க்கையில் வருகிற கஷ்டங்கள், துன்பங்கள் ஏதாவது அப்படி நடந்தால் அவர் சொல்கிறார், இந்த ஆயுதம் பக்கன்னு மைண்டை பார்த்து காத்துக்கொள், அந்த இடத்த மைண்டை வச்சுக்கொள். அதை விட்டுட்டீங்கன்னு சொன்னால் பிறகு அது மிக கஷ்டம் என்று அவர் சொல்ல வருகிறார். எனவே தான் முக்கியமான ஒரு பிளேஸ் இந்த மைண்ட் என்று பார்க்கிறோம். எனவே அந்த 7ஆம் வசனத்தில் பாருங்கள், அவர் என்ன சொல்கிறார் பாருங்கள். சில நேரங்களிலே அந்த பாருங்கள், அந்த 7ஆம் 1 பேதுரு 4:7, எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று, ஆகையால் தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருந்து, பாத்தீங்களா, தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாயிருங்கள். அப்ப அவர் சொல்ல வர காரியம் என்னவென்று சொன்னா, எல்லாவற்றுக்கும் முடிவு வந்துட்டு, முடிவு இருக்கு. நாங்கள் அப்படிப்பட்ட ஒரு காலத்துக்குள்ளாக நாங்கள் வந்திருக்கிறோம். எல்லாற்றுக்கும் முடிவு. பிரசங்கி புத்தகத்திலே இது சொல்லப்படுறது, எல்லாத்துக்கும் முடிவு இருக்குது, காலம் உண்டு. சிரிக்கிறதுக்கு ஒரு காலம் உண்டு, அதோட ஃபினிஷ். அழுகிறதுக்கு ஒரு காலம் உண்டு, அதோட முடிவு இருக்குது. சேர்ந்திருக்க ஒரு காலம் உண்டு, முடியும். பிரிஞ்சிருக்க ஒரு காலம் உண்டு, அது இப்படி முடியும். எல்லாத்துக்கும் ஒரு காலம் உண்டு, எல்லாத்துக்கும் ஒரு டைம் வச்சிருக்கிறார் ஆண்டவர். அந்த டைம் வரை எல்லாம் முடிஞ்சுட்டு போகும். ஒரே மாதிரி ஒருவருடைய வாழ்க்கையில் இருக்காது. அந்த காலச்சக்கரம் சுழண்டு கொண்டே இருக்கும், சுழரும், நம்மை அறியாமல் சுழரும். அதனால் எல்லாத்துக்கும் முடிவு சமீபமாயிற்று, ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு மிக ஜாக்கிரதையாக இருங்க. அப்போ உங்களுடைய சிந்தையை காத்து கொள்ள வேண்டுமானால், அதாவது ப்ரேயர் லைஃப்பை விடக்கூடாது, உங்களுடைய மனதை பாதுகாக்க வேண்டும். இப்போ சாத்தான் கொண்டு அட்டாக் பண்ணுற இடமே மைண்ட் தான். மைண்ட் அடித்து விட்டுதுன்னு சொன்னால், நமக்கு ஃபியூஸ் போச்சுதுன்னு சொன்னால் எல்லாமே பிழைச்சிடும். நித்திரை வராது, உற்சாகம் வராது, சாப்பிட மனம் வராது, வேலை செய்ய மனம் வராது. இதையே நாங்கள் கற்பனை பண்ணி போய்விடுவோம். இப்போ மிக கவனமாக இருக்கும். எனவே தான் பாடலுக்கூடாக நீங்கள் கடந்து செல்லும் பொழுது நீங்கள் எப்படி சிந்திக்க வேண்டும் என்று கேட்டால், கிறிஸ்துவினுடைய சிந்தை
கிறிஸ்து என்ன நடந்தது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன நடந்தது, அவர் எப்படி நடந்து சென்றார், அவர் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தார், இந்த மாதிரி நேரங்களில் அப்போ இவ்வளவு நடந்து கொண்டார் என்பதை நீங்கள் ஆயுதமாக சிந்தையில் எடுத்தால் தான் நாம் எஸ்கேப் ஆகலாம். இல்லாட்டி யூ காண்ட் எஸ்கேப். அது உங்களை அட்டாக் பண்ணிட்டு போயிடுவோம். அதனால் நாங்கள் அறிந்தபடினால்தான் அவர் சொல்லுகிறார், எனவே வச்சிருக்க சொல்லி, அதாவது ஆயுதமாக வைத்து சொல்லி. அப்போ யாராவது உங்களை திடீரென்று தாக்கினால் நீங்கள் உடனடியாக சரி ஒரு தாக்கினால் எந்த அறை கதவை பூட்டணும்? நிறைய அறைகள் இருக்கு. எந்த அறை கதவை பூட்டுவீங்க? மைண்ட் கதவை தான் டக்குன்னு க்ளோஸ் பண்ணிடணும். எடுக்கப்பட டேக்கப் பண்ணக்கூடாது. கர்த்தர் பார்த்துக்கொள்வார். கர்த்தருக்கு சோத்திரம். எனவே தான் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் நன்றியோடு சோத்திரத்தோடு கூட தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லாவற்றுக்கும் எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் மைண்டை காத்துக்கொள்ளும், உங்களுடைய இருதயத்தை காத்துக்கொள்ளும். இதுதான் வெப்பன். எனவே தான் தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள் என்று. வி மஸ்ட் ப்ரே. எந்த தத்துவமோ எந்த காரியமோ சொன்னாலும் நீங்கள் எஸ்கேப் பண்ண மாட்டீங்க. ஒன்லி ப்ரே. ஆண்டவரே ப்ரே பண்ணும் பொழுது தான் மைண்டை காத்துக்கொள்ளும். யோபு நடந்த பாடுகள் எல்லாவற்றிலும் நாங்கள் பார்க்கிறோம். கர்த்தர் தந்தார், கர்த்தர் எடுத்தார். 2 வரியிலும் சொல்லப்படுது. கர்த்தருக்கு சோத்திரம் என்றபடி தேவன் மேலே இருந்த நம்பிக்கையும் விசுவாசமும் அந்த ஜபங்கள் தான், ஐக்கியம்தான் அவருடைய மைண்ட் அப்படியே காத்து கொண்டது. இல்லாட்டி உடைஞ்சு நொறுங்கி எங்கேயோ போயிருப்பார். சும்மா பாடு இல்லை அவருடைய பாடு. அதே போல தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பட்ட பாடுகளுக்கு அவர் எஸ்கேப் பண்ணி ஜெயம் பெற்றதுக்கு காரணமே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துட்ட இருந்த ப்ரேயர் லைஃப். கெத்செமனே தோட்டத்தில் ஜெபம் பண்ணினார். வியர்வை இரத்த பெருந்துளிகளாய் விழுந்தது. இப்போ பார்த்தாலும் ஜபிக்கிறவராக இருந்தார். சீடலுக்கும் சொன்னார், நீங்கள் சோதனைக்குட்பாடப்படிக்கு ஜெபம் பண்ணுங்க. ப்ரேயரில் தான் ஊக்கமாக இருந்தார். சிலுவையிலே தொங்கும் பொழுதும் கூட பிதாவை இவர்களை மன்னியும் என்று ப்ரேயரில் தான் இருந்தார். அதனால தான் ஆண்டவர் இதை தாங்கக்கூடியதாக அது இருந்ததென்று நீங்கள் அறிவீர்கள். இன்றைக்கு அநேக தேவ பிள்ளைகள் இந்த பகுதியை யோசிக்கிறதில்லை. தமக்கு ஒரு பாடுகள், ஒரு வேதனை, யாராவது ஒன்று சொல்லிட்டால் அல்லது ஏதாவது ஊழிய நிமித்தமாக ஏதாவது ஒன்று நடந்துட்டால் டக்குன்னு மைண்டை விட்டுருவாங்க. மைண்டுக்குள்ளே எடுக்கக்கூடாது. எடுக்காமல் ஆண்டருக்கு சோத்திரம் விட்டு பாருங்க. அப்போ பீஸ்ஃபுல். ஜபத்தில் கொண்டே வையங்க பார்க்கலாம், பீஸ்ஃபுல்லாக வந்துடும். இல்லாட்டி அது பெரிய ஹெவியாக இருக்கும். எனவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பாடுகளை எப்படி சகித்தார்? அப்போ அவருடைய மைண்டில் என்ன இருந்தது? எப்படி சகித்தார்? காரணம் என்ன சொல்லுங்க? எப்படி ஆண்டவரால் பாடுகளை சகிக்க முடிஞ்சது? அவர் கடவுள், அதனால் அவர் சொல்ல முடியுமா? அவர் தேவகுமாரன், அதனால் அவர் சகித்தார். நாங்கள் என்ன? அவர் பச்சை மரம், நாங்கள் பட்டை மரம், அதனால் எங்கே முடியும் என்று சொல்ல முடியுமா? காரணம் முடியாது. காரணம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 100% மனிதனாய் வந்தார். இஸ் அ மேன். மனிதன் எல்லாரும் எங்கட பிரதிநிதியாக இருந்து அவர் பாடுகள் பட்டார். அவர் எங்களுக்காக பாடுபாடு, அதாவது தனக்காக பாடுபடையில் எங்கட பாடுகளை ஏற்றுக்கொண்டார். அதான் ஏசாயா சொல்லுகிறார், மெய்யாகவே நம்முடைய பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டார், நம்முடைய துன்பங்களை சுமந்தார். அப்போ அவர் எப்படி இந்த துன்பத்தையும் பாடுகளையும் அவரால் ஏற்றுக்கொள்ள முடிந்தது என்று சொன்னால், யோவான் 12:27 என்ன சொல்லுகிறார் பாருங்கள். அவர் சொல்லுகிற வார்த்தையை பார்த்தீர்களா? பாருங்கள், அவர் ஒரு பாடுக்குள்ளாக போகிறார். யோவான் 12:27 வாசிங்க பிள்ளைகள். எடுத்தீங்களா? யோவான் 12:27. இப்பொழுது என் ஆத்துமா கலங்குகிறது, நான் என்ன சொல்லுவேன்? பிதாவே, இந்த வேளை நின்று என்னை ரட்சியும் என்று சொல்வேனோ? ஆகிலும் இதற்காகவே இந்த வேளைக்குள் வந்தேன். பார்த்தீங்களா ஆண்டவருடைய மைண்ட் என்ன சொல்லுது? எடுத்துட்டீங்களா நீங்கள் பிள்ளைகள்? வாசிக்க பார்க்க. இப்பொழுது என் ஆத்துமா கலங்குகிறது. பார்த்தீங்களா, அவருக்கு ஒரு பாடு வருது, ஆத்மா ஆவி கலங்குது அவருக்கு. நான் என்ன சொல்லுவேன்? என்ன செய்யலை? என்ன சொல்லுவேன்? பிதாவே, இந்த வேளை நின்றும் என்னை ரட்சியும் என்று சொல்வேனா? என்னை தப்புவியும், இந்த சூழ்நிலையை அப்படியே தள்ளிவிடும் என்று நான் அப்படி ஜபிப்பேனா? அல்லது
இதற்காகத்தானே நான் பூமிக்கு வந்தேன் என்று நான் வேலைக்கு வந்தேன் என்று சொல்வேனா, ஜெயிப்பேனா, ஏற்றுக்கொள்வேனான்றபடி இருக்கிறார். ஆண்டவர் எதுக்காக வந்தார்? சுகமாய் வாழ்கிறதுக்காக வந்தார்? இல்லை. எனவே இதற்காகத்தான் வந்தார், பாடுகள் அனுபவிக்கத்தான் வந்தார். எனவே அதுதான் அவருடைய சிந்தை, அவருடைய இதில் இருந்தது. கெத்செமனே தோட்டத்தில் கூட அவர் அப்படித்தான் வியாகுலப்பட்டார். பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆனால் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி செய்யும். உமக்கு அது நான் இந்த போக வேண்டும் என்று நீங்கள் எனக்கு அதை வைத்திருந்தால் ஓகே, நான் ரெடி, நான் போகிறேன் அந்த சூழ்நிலைக்குள்ளாக. அப்போ நம்மை குறித்து என்ன சொல்லலாம்? நம்மை குறித்து பாருங்கள், 1 பேதுரு 2:21 1 பேதுரு 2:21 படிச்ச நீங்க மறக்கக்கூடாது. பாருங்க, இப்போ வருது பாருங்க, 1 பேதுரு 2:21. இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். எதற்காக? ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். அப்ப பாத்தீங்களா, ஆண்டவர் சொன்னார், இந்த வேளையிலிருந்து என்னை ரட்சியும் என்று சொல்வேனோ பிதாவே, அல்லது இந்த வேளைக்காகத்தான் நான் வந்தேன் என்று அவர் சொன்னது போல, இப்ப நமக்கு பாடுகள் வரும் பொழுது, கேட்குறீங்களா பிள்ளைகள், உங்களுக்கு பாடுகள் வரும் பொழுது நீங்கள் என்ன சொல்லலாம்? இதற்காகவே நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன், இந்த வேலைக்காக கர்த்தர் வச்சிருக்கிறேன். பார்த்தீங்களா, இதுதான் கிறிஸ்துவினுடைய சிந்தை, இதுதான் உங்களை எஸ்கேப் பண்ணும். ஓகே, இந்த வேலைக்காக நான் வந்திருக்கிறேன். அப்போ இயேசு என்ன சொன்னார்? ஒருவன் என்னை பின்பற்ற வர விரும்பினால், போல ஒருவன் என்னை பின்பற்ற வர விரும்பினால் என்ன, ஒருவன் என்னை ஃபாலோ பண்ண விரும்பினால் என்ன செய்யணும்? தன் சிலுவையை அனுதினம் சுமந்து கொண்டு பின்பற்ற கடவுள். டேக் யூர் cross சொல்லுவான். அதுதான் ஆண்டவருடைய. அப்போ சிலுவை என்றா என்ன? சுகமாக வாழ்கிறதா வாழ்க்கை? நம்ம எல்லாரையும் ஆண்டவர் என்ன சுகமாக வாழ்கிறதுக்காக அவங்களை அழைச்சார். நீங்கள் ஞானஸ்தானம் எடுத்தது காரணம் என்ன? பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், நீங்கள் எல்லாரும் எதற்காக ஞானஸ்தானம் எடுத்து கிறிஸ்துவை விசுவாசித்தீர்கள்? வீடு வாங்குறதுக்கு, கார் வாங்குறதுக்கு, கல்யாணம் கட்டுறதுக்கு, அல்லது ஏதாவது ஒரு அதுக்காகவா? இல்லை. உங்களை அழைத்தது இந்த இருக்கு வசனம், அவர் தம்முடைய அடிச்சோடு, அவருடைய பாத அடிச்சுவட்டிலே தொடர்ந்து வரும்படி, எனக்கு ஃபாலோ மீ, நான் இந்த பாடுகளுக்குள்ளால போகிறேன், நீங்களும் எனக்கு பின்னுக்கு வாங்க அந்த பாடுகளோடு. உங்களுக்கும் என்னுடைய நாமத்து நிமித்தம் பாடுகள், நீதி நிமித்தம் உங்களுக்கு துன்பத்தை, சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின்னே வாருங்கள் என்பதுக்காகத்தான். இதுக்குத்தான் பிள்ளை நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. சும்மா ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு நான் சுகமாக வாழ்கிறதுக்காக இருந்தால் அந்த விசுவாசம் தவறு. நீங்கள் அப்படியே உலகத்தில் போயிட்டு வேலை செய்யலாம், ஆண்டவர் பின்பற்ற வேண்டிய அவசியமே இல்லை. அப்போ நான் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறேன் என்று நான் சொல்லுவேன் என்றால், இந்த சொல்லுகிறார், இதற்காகத்தான் நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. என்ன? நன்மை செய்து தீமை அனுபவிக்க. தீமைக்கு தீமை அல்ல, நன்மை செய்து நீதியின் நிமித்தம் பாடுபடத்தான் நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. நீங்கள் நல்லது செய்ய உங்களுக்கு தீமையாக சொல்லணும் ஒருவன், நீங்கள் நீதியாய் நடக்க உங்களை தூஷிக்க வேணும். அதைத்தான் அவர் பேர் சொல்ல வர. இயேசு அப்படித்தான் நடந்தார். ஏசாயா 53ஆம் அதிகாரம் அப்படி நடக்கிறதால என்ன வரும் பாருங்கள். அவர் பாருங்கள், அவர் தமது பிள்ளைகள் இருக்கிறபடி எடுத்து வாசிப்போம். ஏசாயா 53ஆம் அதிகாரம் அதில் எடுத்து வாசிங்கள். அவர் தம்முடைய ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தியாவார். இப்படி நீங்க வாழ்றதால ஒரு ஆசீர்வாதம் இருக்கு. என்னவாம் பாருங்கள், ஏசாயா 53ஆம் அதிகாரத்தில் பாருங்கள். அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தியாவார். எத்தனை வசனம்? 11 வாசிப்போம். என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்கள் ஆக்குவார். அவர்களுடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்வார். அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தியாவார். அப்ப ஆண்டவர் சிலுவையில் பட்ட பாடுகள், வேதனைகள், அவமானங்கள், நிந்தனைகள், அவருடைய முகத்திலே துப்பினார்கள். பார்த்தீங்களா, ஒரு கடவுளுடைய முகத்தை ஒரு மனுஷன் துப்பி இருக்கிறான். ஒரு தேவகுமார், ஒரு பரிசுத்தருடைய, ஒரு நீதி செய்தவருடைய ஒரு அன்பின் முகத்தில் போயிட்டு ஒருவன் துப்புனாண்டா அப்படி இருக்கு. அவரை குற்றஞ்சாட்டினாங்க, அவரை அடித்தார்கள்,
அவரை இழுத்தார்கள். குற்றச்சாட்டுகள், பொய் சாட்சிகள் நிறைய அவருக்கு கொண்டு வரப்பட்டுச்சது. ஆனாலும் அவர் பொறுமையோடு சகித்ததுக்கு காரணம் என்ன? அதனால் ஆத்ம வருத்தத்துக்காக என்ன கிடைக்க போகுது? பலன். அநேக ஆத்மாக்கள் ரட்சிக்கப்படுவார்கள். அதே போல் நீங்கள் படுகிற பாடுகள், நீங்கள் படுகிற வேதனைகளை நீங்கள் சகித்து கொண்டு போகும் பொழுது அதன் மூலமாய் ஏதோ ஒரு பலன் உண்டு, ஆத்ம பலன் உண்டு வரப்போகுது. அதை நீங்கள் மனதில் வைங்க. அதனால தான் இரத்த சாட்சியாக மரித்த இடங்களிலே பாருங்கள், எங்கேயெல்லாம் இரத்த சாட்சி இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் யாரெல்லாம் இரத்தம் சிந்தி இருக்கிறார்களோ அந்த இடத்துல பெரிய எழுப்புதல் உருவாயிருக்கு. எழுப்புதல் பெரிய பெரிய இடத்துல பெரிய பெரிய சபைகளெல்லாம் உருவாயிருக்கு. அநேக மக்கள் வந்திருக்கிறார்கள். எனவே தான் அவர்கள் சகித்தபடியால் தான் இன்றைக்கு இந்த நெதர்லாந்து தேசம் ஒரு கிறிஸ்தவ நாடாக மாறுவதற்கு காரணமே முந்தி இருந்த அநேக கிறிஸ்தவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள். முந்தி இவர்கள்லாம் காட்டு மிராண்டிகள் மாதிரி எல்லாம் அவர்கள் அஞ்ஞானம், சூரியன் சந்திரன் இயற்கையை தான் வழிபட்டு கொண்டிருக்கின்ற மக்களாக இருந்தார்கள். இந்த இடத்துல அப்போஸ்தலர் என்று சொல்லப்பட்ட ஒரு மனுஷர், அந்த பேர் மறந்து போச்சு எனக்கு, அவரையெல்லாம் கொலை செய்தார்கள் இடத்துல வச்சு. அப்படி ஒரு மக்களாக இருந்த மக்கள் தான் இந்த ஜெர்மனி, இந்த நெதர்லாந்து தேசம், இந்த நோர்வே எல்லாம் பகுதியில் அநேக பேர் இரத்தத்தை சிந்தினார்கள். அதனால் இந்த தேசங்கள் எல்லாம் அப்படியே வந்ததென்று நாங்கள் பார்க்கிறோம். அதே போல் நீங்கள் பாடுபடும் பொழுது, அவமானம் நிந்தனைகளை நீங்கள் சகிக்கும் பொழுது பின்னுக்கு ஒரு ஆசீர்வாதம் வந்து கொண்டிருக்கும். அதை நீங்கள் மறக்கக்கூடாது. இந்த உலகத்தில் நாங்கள் பாடுகள் பட்டால் அதுக்குரிய பாருங்கள், இந்த உலகத்தில் இப்போ உதாரணமாக ஒரு உலகத்தில் ஒரு குடும்ப வாழ்க்கை நடத்துகிறவனையோ அல்லது உலகத்தில் வாழுகிற மனுஷனை கேட்டால் அவன் என்ன சொல்லுவான்? இந்த வாழ்க்கை நாய் படாத பாடு நான் படுறேன்னு சொல்லுவான். அப்படிதான் சொல்லுவோம். உலகத்தில் அநேக மக்கள் பாருங்கள், இந்த கொரோனா வந்த பிறகு கேட்டு பாருங்க, சே என்ன வாழ்க்கை, இப்படியா வாழணும். அதில் பார்க்க ஆண்டவருக்காக பாடுபட்ட எவ்வளோ ஆசீர்வாதம், ஆண்டவருடைய நாமத்தை நிமித்தம். எல்லாருக்கும் பாடுகள் இருக்குது. ஆனால் கிறிஸ்துவுக்காக பாடுகள் நீங்கள் படும் பொழுது தட்ஸ் எ கிரேட் பிளஸ்ஸிங். எனவே தான் பாருங்கள், அவர் 1 பேதுரு 3:18 அது திருப்பி நான் ரிப்பீட் பண்ணுற காரணம் நீங்கள் மறக்கக்கூடாது. இது அப்படியே ஒரு தொடர், 4ஆம் அதிகாரம் அப்படி தொடராக வருது. 1 பேதுரு 3:18 பாருங்கள். ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். பார்த்தீங்களா? எனவே தான் கிறிஸ்துவ நம்மை தேவனத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்கள் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். இதற்காகத்தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம், நன்மை செய்து தீமை அனுபவிக்க. நீங்கள் மறக்கக்கூடாது. இன்றைக்கி கிறிஸ்தவ உலகத்தில் இந்த போதனை எடுபட்டு போச்சு. இன்றைக்கெல்லாம் கிறிஸ்தவ மெசேஜில் கேட்ட ஆசீர்வாதங்கள், உன்னை சீமான வைப்பார், உன்னை அப்படி வைப்பார், இப்படி வச்சிருப்பார் என்றெல்லாம் இன்றைக்கு உபதேசங்களை கேட்டு கேட்டு ஜனங்கள் கவர்ச்சிக்கப்பட்டு இப்படிப்பட்ட ஒரு லைஃப் லக்ஸரி வாழ்க்கை வாழ்வதற்காக வருகிறார்கள். இந்த ஸ்வீப் டிக்கெட் மாதிரி, இந்த ஸ்வீப் டிக்கெட்டை பாருங்க. அப்போ என்ன லோட்ரி, போஸ்ட் கோட லோட்டரிகள், மற்றது இந்த ஸ்டாட் லோட்டரிகள் எல்லாம் பார்க்கும் பொழுது ஆக்களுக்கு காசு கொடுக்குற மாதிரி, அவன் அதை செய்கிற மாதிரி, மகிழ்ச்சி சந்தோஷம், இதை வாங்கினா அவனுக்கு கிடைக்கும் என்ற ஒரு லொட்ரி மாதிரி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து காட்டப்பட்டு கொண்டு போகிறார். இயேசுவை நம்பு, வா, உனக்கு இந்த ஆசீர்வாதம் கிடைக்கும், இப்படியெல்லாம் வாழ வைப்பார், இப்படியெல்லாம் இருக்கும், என்னப்பார், அவனைப்பார், இவனைப்பார், வேதத்தில் ஆபிரகாமைப்பார், யாக்கோபைப்பார், இவங்களைப்பார், அவங்க எல்லாரும் இப்படி சீமானாக இருந்தார்கள், ஏன் உன்னை வச்சிருக்க மாட்டார் என்றெல்லாம் அந்த ஒரு ஆசை வார்த்தை காட்டும் பொழுது எல்லாரும் அதை ஈர்க்கப்பட்டு கொண்டு வருவார்கள். ஆமென் அல்லேலூயா என்று சொல்லி பாடி துதித்து கொண்டு அப்படியே வருவார்கள். ஆனால் உள்ளுக்குள்ளே வந்த உடனே வரும் பொழுது அவர்கள் நினைச்சபடியெல்லாம் வாழ்க்கை இருக்காது, அவர் ஒன்றுமே இருக்காது. அதனால் அநேக பேர் பின்வாங்கிவிடுவார்கள், அநேகர் ஒரு காரியம் போய்விடுவார்கள். அதனால் ஆண்டவருடைய இப்படி வருகிற மக்களுடைய வாழ்க்கையை பார்ப்பீங்கன்னு சொன்னால் மாற்றம் இல்லாத வாழ்க்கையாக காணப்படும். அவர்கள் கஷ்டம் துன்பம் கிறிஸ்துவுக்காக பாட அனுபவிக்க மாட்டார்கள். அதையெல்லாம் அவர்களுக்கு வேண்ட வெறுப்பாய் தெரியும். அதனால் சபைகளிலே குழப்பங்கள், அதனால் அடைய சபைகளிலே பிளவுகள் இதெல்லாம் வந்துவிடும். ஏன் அந்த மைண்ட் இல்லை, இந்த கிறிஸ்துவனுடைய சிந்தை இல்லை. அவருடைய சிந்தையெல்லாம் வேறு, ஐஸ்வர்யம் மேன்மை இதை குறித்து சொல்கிறபடியால் நீங்கள் மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இதற்காகவே நீங்கள் அழைக்கப்பட்டீர்கள், இதற்குத்தான் உங்களை அழைச்சிருக்கிறார். நன்மை செய்து நீ பாட அனுபவிக்க வேண்டும்.
எனக்கு பின்னே நீ வர வேண்டும், நான் நடந்த பாதையில் நடக்க வேண்டும், வேறு ரூட்டில் நீ போக முடியாது. திஸ் இஸ் த வே, இதுதான் பாதை, தூக்கிக்கொண்டு வா சிலுவையை. விளங்குதா பிள்ளைகளா? இதை விட வேறொரு உபதேசத்தை யாரும் கொண்டு வந்தால் நீங்கள் நம்பக்கூடாது, கவனமாக இருக்க வேண்டும். எனவே தான் இந்த உபதேசத்தை நீங்கள் சொல்ல போனால் இந்த உலகத்துக்கு அது பைத்தியமாய் தெரியும். சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டுப்பவர்களுக்கு முடியுங்க பைத்தியமாக இருக்கும். ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவைப்படும். அப்போ இந்த மாதிரி போதனையெல்லாம் பைத்தியம் யார் இதில் சொல்லுவான்? இப்படி சொன்னால் யார் சபைக்கு வருவான்? இப்படி சொன்னால் யார் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுவான்? இப்படி சொன்னால் இப்படி சபை நிரம்ப போகுது. ஆசீர்வாதத்தை குறித்து பேசுங்கன்னா என்னத்தை பேசுகிறது? வருவான் தான். எனவே தான் இதற்காகத்தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எனவே தான் உங்களுடைய மைண்டை கவனமாய் பார்த்துக்கணும். அது ஆயுதம். அந்த ஆயுதத்தை எடுத்துக்கொள்ளுங்க. என்ன ஆயுதமாக பாருங்கள், கிறிஸ்துவில் இருந்த சிந்தை தான் அந்த ஆயுதம், வெப்பன். ஏதாவது நடந்தால் கிறிஸ்துவை நோக்கி பார்த்துருங்க. அவரை நோக்கி பாருங்க. 2ஆம் வசனம் பாருங்க, என்ன சொல்லப்பட்டிருக்குது? ஏனென்றால் மாம்சத்தில் பாடுபடுகிறவன் இனி மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் மனுஷருடைய இச்சைகளின்படி பிழைக்காமல் தேவனுடைய சித்தத்தின்படியே பிழைக்கத்தக்கதாக பாவங்களை விட்டு ஓய்ந்திருப்பான். என்ன சொல்ல வாரார் என்றால், இந்த வசனம் உங்களுக்கு கொஞ்சம் கடினமாய் தெரியும். கொஞ்சம் என்னென்றால், ஏனென்றால் இப்போ சொல்லுகிறார். இதை சொல்லி போட்டு 1ஆம் வசனத்தோட தொடர்ச்சி அந்த மைண்டை வச்சுக்கொள்ளுங்கண்டு. ஏனென்றால் மாம்சத்தில் பாடுபடுகிறவன் இனி மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் மனுஷருடைய இச்சலின்படி பிழைக்காமல் தேவனுடைய சித்தத்தின்படியே பிழைக்கத்தக்கதாக பாவங்களை விட்டு ஓய்ந்திருப்பான். அர்த்தம் என்னன்னா, இந்த பாடுகள் வரும் பொழுது சில நேரம் என்ன நடக்கலாம்? இப்போ நீங்கள் பார்க்க, இப்போ யோசிக்கணும். இப்போ எந்த சிச்சுவேஷனில் அந்த இவங்கெல்லாம் இருக்கிறார்கள், இந்த ஆதி கிறிஸ்தவர்கள். இப்போ பேதுரு இந்த நிருபத்தை எழுதும் பொழுது என்ன சிச்சுவேஷன்? நீரோ மன்னனுடைய பயமுறுத்தல், கொலை நடக்குது, சிங்கக்கோயிலை போடுகிறார்கள், சிலுவிலை அறையப்படுகிறார்கள், அக்கினிக்குள்ளே போடப்படுகிறார்கள், பலத்த உபத்திரம் நடக்குது. அப்போ தான் அவர் சொல்ல வாரார், ஏனென்றால் இந்த மாம்சத்தில் பாடுபடுகிறோம். நீங்கள் மாம்சத்தில் பாடுபடுறீங்க. இப்போ எல்லாரும் உங்களுக்கு வேதனை வருகுது, உபத்திரவம் வருகுது, இதெல்லாம் உங்களுக்கு மாம்சத்தில் தான். ஒருவேளை நீங்கள் மாம்சத்தில் இருக்கும் வரைக்கும் நீங்கள் அதை மறித்து போகலாம். நீங்கள் மறித்தால் நீங்கள் இந்த பாவங்களை விட்டு ஓய்ந்திருப்பீங்க. இனிமேல் என்ன இல்லை, உங்களுக்கு பாவம் செய்ய வேண்டிய வாய்ப்பில்லை. ஒரு மறித்த ஒருவனுக்கு என்ன இல்லை? கிறிஸ்துக்குள்ளே ஒருவன் மறித்தால் அவனுக்கு என்ன இல்லை? இனி பாடுகளும் இல்லை, பாவ சோதனையும் இல்லை. அப்போ நீங்கள் மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும், அதாவது வரும் வரைக்கும் தேவனுடைய சித்தத்தின்படி செய்ய வாழ பழகுங்க, செய்யுங்கள் என்று சொல்லுகிறார். அதன்படி பிழைக்கத்தக்கதாக மனுஷருடைய இச்சலின்படி பிழைக்காமல், மனுஷருடைய காரியம் சொல்கிறபடி நீங்கள் வாழாமல் தேவனுடைய சித்தத்தின்படி அவன் வாழுவான். எனவே கிறிஸ்து நிமித்த மரணம் வந்தா, அதாவது சாட்சி நிமித்த மரணம் வந்தா நீங்கள் என்ன செய்யுங்க? சொல்லுங்க வாப்பா. இப்போ இரத்த சாட்சியாக மறிக்க வேண்டி வந்தா என்ன செய்ய போறீங்க? ஐயோ ஆண்டவர், நிறைய பொறுப்புகள் எல்லாம் இருக்குது, எனக்கு இப்போ சாக எனக்கு விருப்பம் இல்லைன்னு என்று சொல்லுவோமா? ஐயோ நான் இன்னும் பேர பிள்ளைகளை காணவில்லை, நான் அதை இந்த பிள்ளைகளுடைய நல்ல காரியங்களை காணவில்லை, ஐயோ என்ற அப்பா அம்மா ஒருக்கா கடைசியாக ஒருக்கா பார்க்க வேணும், நான் ஒருக்கா போயிட்டு சொத்து பத்துகளை ஒருக்கா பார்த்து எழுதி வச்சுட்டு வரணும். இதெல்லாம் நாங்கள் இருப்போம் என்று சொன்னால் ஒன்றுமே செய்ய இல்லாத. அதெல்லாம் பார்த்தீங்களா? அவர் சொல்கிறார் பாருங்க, அப்படின்னா அவன் பாவங்களை விட்டு ஓய்ந்திருப்பான். எங்கே ஓய்ந்திருப்பான்? பரலோகத்திலே. அப்போ பரலோகத்தில் என்ன இருக்குது? மேன்மையான காரியங்கள் இருக்குது. பரலோகத்தில் என்ன எல்லாம் இல்லை? பாடுகள் இல்லை. வேறு என்ன இல்லை? பாவ சோதனை இல்லை. வேறு என்ன இல்லை? அழுகை இல்லை. வேறு என்ன இல்லை? துன்பம் இல்லை. வேறு என்ன இல்லை? கண்ணீர் இல்லை. வேறு என்ன இல்லை? பசி இல்லை. வேறு என்ன இல்லை? பட்டினி இல்லை. வேறு என்ன இல்லை? ஆளுக்கால் கடித்து பச்சிக்கிற குணங்கள் அங்கே இல்லை. வேறு என்ன இல்லை? இங்கே எல்லாம் பார்க்குற ஒன்றும் அங்கே இல்லை. அவ்வளவுதான். அங்கே எல்லாமே சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சி, இன்பம், அதெல்லாம் இருக்குது. அப்போ பரலோகத்துக்கு போனால்
நீங்கள் இதையெல்லாம் காண ஆசைப்படுவீங்க. சொல்லுங்க பார்க்கலாம். எதையெல்லாம் தம்பி சொல்லு, எதையெல்லாம் பார்க்க பருவத்துக்கு போனால் எதையெல்லாம் உங்களுக்கு பார்க்க ஆசையாக இருக்கு? சிலரை கேட்டால் நான் யோசிப்பை பார்க்க ஆசையாக இருக்குது. சிலரை கேட்டால் இந்த ஆதாம் ஏவாளை பார்த்து கேட்க வேண்டியிருக்கு, என்னப்பா நீ ஒரு உண்ட வேலையால் நாங்கள் பட்ட பாடுகள், 2 வார்த்தை அவனை கேட்கணும் போல இருக்குன்னு நாங்கள் பட்ட பாடுகள் என்ன, ஆண்டவர் சொன்னால் செய்ய வேண்டியது தானே, கனியை புசிக்காத என்ன புசிக்காமல் இருக்க வேண்டியது தானே, நீ புசித்ததால் நாங்கள் பட்ட பாடுகள் தெரியுமாண்டு ஆதாம 2 கேள்வி கேட்கணுமென்று சில பேர் இருப்பார்கள். வேறு என்ன? ஆபிரகாம் பார்க்க ஆசையாக இருக்கும். வேறு பவுல. நீங்கள் எல்லாரையும் பார்த்து கதைக்கு முன்பாக ஆண்டவரை பார்க்க போய் முதல் பாருங்க. முதலாவது ஆண்டவரே உங்களுடைய முகத்தை நாம் பார்க்கணும், நல்ல வார்த்தை. உங்களுடைய கைகள் கால்களில் இருக்கிற காயத்தை நாம் பார்க்கணும். உங்களுடைய முள்முடி சூட்டப்பட்டதால் ஏற்பட்ட காயத்தை நாம் பார்க்கணும். உங்களுடைய கையை காட்டுங்க ஆண்டவர், உங்களுடைய காலை காட்டுங்க ஆண்டவர் என்று காலில் விழுந்து பணிந்து நன்றி செலுத்தி போட்டு மிச்சம் எல்லாரையும் பாருங்க போயிட்டு. ஓகே. அல்லது கிறிஸ்துவுக்குள் மரித்த உங்களோட அம்மாவை முதல் பார்க்கணும், உங்களோட அண்ணனை பார்க்கணும், இதெல்லாம் விட்டுட்டு அவரை பார்த்துட்டு பிரிஞ்சால பாருங்க போயிட்டு. விளங்குதான் பண்ணணும். ஏண்டா அவரால் தான் நாங்கள் என்ன செய்கிறோம், பரலோகத்துக்கே போகிறதுக்கு மூல காரணமே அவர் தான். சரியா? பாருங்கள், ரோமர் 8:22 சொல்லுகிறார் பாருங்கள். ரோமர் 8:22 நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது. பாருங்க, ஆகையால் சொல்லுகிறார், இந்த சர்வ சிருஷ்டியுமே இந்த ஒரு ஆண்டுடைய வருகைக்காக, இந்த உலகத்தை மாற்றத்துக்காக, ஒரு விடுதலைக்காக சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் பிரசவ வேதனைப்படுகிறது. ஒரு நியூ பர்த், ஒரு புது உலகம், ஒரு நல்ல ஒரு உலகத்துக்காக அதுகள் என்ன செய்கிறது, சர்வ சிருஷ்டியும் பிரசவ வேதனைப்படுகிறதாம். 23 அதுவும் அல்லாமல் ஆவியின் முதல் பலன்களை பெற்ற நாமும் கூட, பார்த்தீங்களா, அதுவும் அல்லாமல் ஆவியின் முதல் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். அப்படி தவிப்பொன்றிருக்க நமக்கு எப்படா ஆண்டவர் வருவார், எப்ப நான் பரலோகம் போவேன் என்று, பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேன் என்ற ஒரு தாகம் நமக்கு இருக்கா? உண்மையை சொல்லுங்க, இருக்கா? இருந்தா நல்லது. அடையருக்கு எப்படா நான் ஸ்ரீலங்காவுக்கு போய் பார்த்துட்டு வரணும், அல்லது எப்படா அடுத்த லீவ் வரும் நான் அங்கே போகணும், ஒரு அமெரிக்கா பார்க்கணும், கனடா பார்க்கணும், பரலோகத்தை விட்டு போட்டு இதை பார்க்குறதுக்கு இல்லாமல் இந்த தவிப்பு இருக்கணும் ஆவியில். இந்த வேர்ல்டு சரி வராத ஆண்டவர், எங்கே பார்த்தாலும் பாவம், எங்கே பார்த்தாலும் மனுஷன் நன்றி கெட்டவனாக இருக்கிறான், மனுஷனுடைய குணங்கள் இல்லை, பாவங்கள் பெருகிக்கொண்டே போகிறது. காலத்தை பார்த்தா காலம் பெருகிக்கொண்டே போகுது. எனவே தான் அவர் சொல்லுகிறார் பாருங்கள், எனவே மனுஷனுடைய இச்சையின்படி நடவாமல் நாம் என்ன செய்யணும், தேவனுடைய சித்தத்தின்படி செய்யணும், அவன் ஓய்ந்திருப்பான் என்று. உலகத்தில் பாருங்கள், பாவம் கூடிக்கொண்டு போகுது. பிள்ளைகளா, வாலிப பிள்ளைகள், நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய காலங்கள் மிக மிக நெருக்கமாக இருக்கு. பூமியில் இருக்கும் மட்டும் நமக்கு எல்லாருக்கும் பாவ சோதனை இருக்கு. ஒரு 80 வயது தாத்தாட்ட போயிட்டு ஒரு வாலிபன் கேட்டானா, தாத்தா அந்த பாவ சோதனை எப்போ நாங்கள் ஜெயிக்கலாம்ண்டு அவர் சொன்ன பதில், நான் ஜெயிச்சப்புறம் உனக்கு சொல்கிறேன். உலகிச்சா உங்களுக்கு இது? ஒரு 80 வயசு ஆள்கிட்ட போயிட்டு ஒரு வாலிபத்தில் கேட்டான், இந்த பாவத்தை நான் எப்படி ஜெயிக்கலாம் என்று கேட்டால், நான் ஜெயித்தப்புறம் நான் உனக்கு சொல்கிறேன். அப்படி பார்த்தீங்களா, பாவ சோதனை எல்லாருக்கும் இருக்குது. இந்த மாம்சத்தில் இருக்க மட்டும் பிரசவ வேதனை, அதாவது தவிக்கிறோம், பரிசுத்தமாய் வாழ வாஞ்சிக்கிறோம், ஆட்டம் காணுது, பிரியமாய் தேவனுக்கு பிரியமாய் வாழ முயற்சிக்கிறோம், தேவ சித்தத்தின்படி செய்ய ஓடுகிறோம், இழுக்குது உலகம், மனுஷர். அப்போ அதை நாங்கள் மிக கவனமாக இருக்கோம். பாருங்கள், வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் பாருங்கள், ஒரு வசனம் அதிகமாக தெரிஞ்ச வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 14:13. பின்பு பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன். பாருங்க இந்த வசனத்தை. பின்பு பரலோகத்திலிருந்து உண்மையாக ஒரு சத்தம் கேட்டாராம் அவர் பரலோகத்திலிருந்து.
அது கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்றெழுது. அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டொழிந்து இளைப்பாறுவார்கள். அவர்களுடைய கிரியைகள் அவர்களோடே கூட போம். ஆவியானவரும் ஆம் என்று திருவுளம் பற்றுகிறார் என்று சொல்லிற்று. பாத்தீங்களா? எனவேதான் பாத்தீங்களா, அவர்கள் என்ன செய்வார்கள்? தங்கள் பிரயாசங்களை விட்டு ஓய்ந்திருப்பார்கள். ரிலாக்ஸ். அப்படியே அவர்களுக்கு இனிமேல் எந்த அதாவது இந்த உலகத்தில் அவர்கள் நன்மையோ தீமையோ பாடுகளோ எல்லாத்தையும் விட்டு ஓய்ந்திருப்பார்கள். அதைத்தான் பேதுரு சொன்னார். என்னவாம்? அவர்கள் என்ன செய்வார்களாம்? அந்த 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் பாருங்கள், 2ஆம் வசனத்தில் 1 பேதுரு 4:2 இதன் நிமித்தம் அவர்கள் ஓய்ந்திருப்பார்கள். பாவத்தை விட்டு ஓய்ந்திருப்பான். சரீரத்தில் இருக்கும் வரைக்கும் அவன் இந்த மனுஷனுடைய இச்சையின்படி நடவாமல், எனவே தேவ சித்தத்தின்படி நடவுங்கள். அப்போ இந்த பூமியிலே நீங்களும் நானும் சரீரத்தில் வாழும் வரைக்கும், விளங்குதா உங்களுக்கு பிள்ளைகளுக்கு? இந்த பூமியிலே நாம் வாழும் வரைக்கும் என்ன செய்யுங்க? தேவ சித்தத்தை செய்ய முயற்சிங்க. மனுஷனுடைய இச்சைக்கு இழுத்து விட்டு கொடுக்காதீங்க. மனுஷனுடைய இச்சைகள் என்று சொல்லும் பொழுது பாவ காரியங்களுக்கு உங்களை விற்று போடாதபடிக்கு ஜாக்கிரதையாயிருந்து தேவனுடைய சித்தம் என்ன குறித்து என்பதை அறிந்து அவருடைய பாதையிலே, சிலுவையின் பாதையிலே, இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற பாதையிலே நடவுங்க. எதற்காக நான் ரட்சிக்கப்பட்டேன்? ஏன் நான் ஞானஸ்நானம் பெற்றேன்? ஏன் நான் சபை ஐக்கியத்தில் கொண்டு வரப்பட்டேன்? ஏன் ஆண்டவர் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு நித்திய ஜீவனை கொடுத்தார் என்பதை நீங்கள் ஆராய்ந்து சிந்திக்கும் பொழுது நான் அவரை பின்பற்றவே அழைக்கப்பட்டிருக்கிறேன். திஸ் இஸ் த கோஸ்பல். இதுதான் அழைப்பு. ஊழியத்துக்காக நான் ஆண்டவர் எடுத்தார் அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் பிறகு. முதலாவது நான் ஆண்டவரை பின்பற்றவும். ஃபாலோ மீ. அதுதான் மனதில் வைங்க. சரி அன்பானவர்களே, எனவே பாருங்கள், திரும்ப நாங்கள் 4ஆம் வசனம் முதல் வசனம் பாருங்கள். இப்போ 2ஆம் வசனத்துக்கு வாசிக்கும் பொழுது இந்த மரணத்தை பற்றி பயப்பட வேண்டாம் என்று சொல்லுகிறார். 3ஆம் வசனம் 1 பேதுரு 4:3 சென்ற வாழ்நாள் காலத்திலே நாம் புறஜாதிகளுடைய இஷ்டத்தின்படி நடந்து கொண்டது போதும். அப்பொழுது நாம் காம விகாரத்தையும் துர் இச்சைகளையும் நடப்பித்து மதுபானம் பண்ணி களியாட்டு செய்து வெறி கொண்டு அருவருப்பான விக்கிரக ஆராதனை செய்து வந்தோம். பார்த்தீங்களா? அப்போ சொல்லுகிறார், சென்ற வாழ்நாள் காலத்திலே, சென்ற நாட்களிலே, ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக, இயேசு கிறிஸ்து என்னுடைய வாழ்க்கையிலே வருவதற்கு முன்பாக நாம் எப்படி வாழ்ந்தோம்? புறஜாதிகளுடைய இஷ்டத்தின்படி நடந்து கொண்டது போதும். ஸ்டாப். அவன்படி அவனை திருப்தி செய்ய, இவன் திருப்தி செய்ய, அவன் சொன்னபடி செய்ய வேண்டாம். ஸ்டாப். நடந்து கொண்டது போதும். அப்பொழுது நாங்கள் செய்த காரியங்கள் காம விகாரத்தையும் துர் இச்சைகளை நடப்பித்து மதுபானம் பண்ணி களியாட்டு செய்து வெறி கொண்டு அருவருப்பான விக்கிர ஆராதனை செய்து வந்தோம். அப்போ முந்தியெல்லாம் நாங்கள் ஒரு ஒழுங்கில்லாத வாழ்க்கை, ஒழுங்கற்ற வாழ்க்கை, துப்புரவில்லாத வாழ்க்கை, இன்னும் சொல்ல போனால் பரிசுத்தம் இல்லாத வாழ்க்கை வாழ்ந்து விக்கிர ஆராதனை செய்து கொண்டு வந்தோம். அப்போ இனி வாழும் காலத்திலே அவர் சொல்லுகிறார், நீங்கள் மாம்சத்தில் இருக்கும் காலத்திலே, விளங்குதா, இருக்கும் காலத்திலே தேவ சித்தத்தின்படி செய்து வாழுங்கள் என்று. இப்போ உதாரணமாக தானியேல், பைபிள் படிச்சுட்டு இருக்கிறீங்கள் தானே? தானியேல் புறஜாதி தேசமாகிய பாபிலோன் தேசத்தில் இருக்கும் பொழுது அவன் என்ன செய்தான்? முதலாவது என்ன செய்தான் சொல்லுங்கள் பார்க்கலாம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தானியேல் படித்தவர்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். இருதயத்திலே கொஞ்சம் சரி, இருதயத்திலே தீர்மானம் பண்ணி கொண்டார்கள். போஜனத்தினாலும் சரி, இந்த குடிபானங்களினாலும் சரி, தம்மை தீட்டுப்படுத்தாதபடிக்கு தன் இருதயத்திலே டிசிஷன் எடுத்தான். முதல்ல அதுதான் நீங்கள் செய்ய, நாம் செய்ய தீர்மானம் எடுத்தால் தான் நாம் நடக்க முடியும். ஆண்டவருக்கு விரோதமாக நான் இனிமேல் பாவம் செய்யக்கூடாது, நான் பரிசுத்தமாய் வாழ வேண்டும், நீதியாய் நடக்க வேண்டும், என்ன வந்தாலும் நான் விட்டு கொடுக்கக்கூடாது என்ற தீர்மானம் பண்ணுங்கள். அதான் தானியேலும் சாத்ராக், மேஷாக், ஆபத்நேகோ என்ற வாலிபர்கள் எடுத்த இருதய தீர்மானம். தீர்மானம் எடுக்காமல் வாழ முடியாது. தீர்மானம். அவ பாருங்க, அந்த விக்கிர ஆராதனை என்று சொல்லுகிறார்.
விக்கிர ஆராதனையை குறித்து சொல்லும் பொழுது ஒரு சொல்ல கூட்டி சொல்லுகிறார். டச்சில் என்ன போட்டிருக்கு பாருங்க, நெதர்லாண்ட்ஸ் பைபிளில் வாசிங்க சத்தமா. என்னது? ஏதோ கொழுக்கட்டை என்றுதான் கேட்குற மாதிரி இருக்கேன். விளங்குதா உங்களுக்கு? அது என்னவாம்? அது அருவருப்பான விக்கிர ஆராதனை. அருவருப்பான விக்கிர ஆராதனை. அப்ப விக்கிர ஆராதனையை அருவருப்புன்னு சொல்லுகிறார். விளக்குதா பிள்ளைகள்? அருவருப்பு. அப்ப விக்கிர ஆராதனை அருவப்பண்டா, விக்கிர ஆராதனை என்றால் என்ன? விக்கிர ஆராதனை என்றால் உடனே நாங்கள் சொல்லுவோம், விக்கிர ஆராதனை என்றால் ஏதோ சிலையை வைத்து வணங்குகிறோம் என்று. பொருளாசையாகிய விக்கிர ஆராதனை விட்டு விலகி ஓடுங்கள் என்று. அப்ப விக்கிர ஆராதனை என்பது ஷோர்ட்டாக நாங்கள் சொல்லுவோம் என்றா, கடவுள் இருக்க வேண்டிய இடத்துல, தேவனை குறித்து பேச வேண்டிய இடத்துல, ஆண்டவருக்கு அதிக நேரம் மதிப்பு கொடுக்க வேண்டிய இடத்துல நீங்க எதை கொண்டு வந்து வச்சாலும் அது உங்களுக்கு விக்கிரகம். விளங்குதா இந்த ஃபார்முலா? வாலிப பிள்ளைகள் எல்லாம் விளங்கிச்ச. எதை நீங்க வச்சாலும் சரி. இப்போ உதாரணமா ஒருவர் பணத்தை குறிச்சே பேசிக்கொண்டு உழைக்க வேண்டும், காசு எடுக்க வேண்டும், அது வாங்க வேண்டும், இப்படி இருக்கணும், அங்கே போகணும், இங்கே இருக்கணும், இப்படி உடுக்கணும், இப்படி முடிவெட்டணும், இந்த கிழமை இப்படி வெட்டணும், அடுத்த கிழமை இப்படி வெட்டணும், அல்லது அப்படி ஏதாவது இதை குறிச்சே ஸ்டைலுகளையும் உடுப்புகளையும் இதுகளை குறித்து பேசினால் அவருக்கு எது கடவுள்? விக்கிரம். அதுதான் அவருக்கு, அதுதான் யோசனை, அவர் அதுதான் பேச்சு, அதுக்கு தான் உழைக்கிறார், அதுக்கு தான் காசு சேர்க்கிறார், அதுக்குத்தான் இரவு பகலாக தியானமாயிருக்கு. கர்த்தருடைய வேதத்தில் இரவு பகலும் தியானமாயிருக்கிற மனுஷன் அல்ல, அவருக்கு இது பகலாக தியானம். ஒரு சாப்பாட்டை குறிச்சே பேசிக்கொண்டு அப்படி இருக்கும். சொல்லுங்க. இன்றைக்கு ஒரு பிரியாணியை போடுவோம், நாளைக்கு ஒரு இடியப்ப கொத்து ரொட்டியை போடுவோம், இடியப்ப பிரியாணியை போடுவோம், அடுத்த நாள் ஒரு புட்டு பிரியாணி, அப்படி இப்படியே சாப்பாட்டில் குறித்தோம், அங்கே சாப்பிட்றது இங்கே சாப்பிட்றது, அப்படி இப்படியே காலம் முழுக்க குசினிலையும் சாப்பாடுலையும் இப்படியே கழிச்சு கொண்டு போவாரண்டா. அவருக்கு எது? அவருடைய வயிறு, அவருடைய தேவனே, அவருடைய தேவன் வயிறு தான். போல் சொல்கிறேன், கிரேத்தா தீவார், ஓயா பொய்யர், அவருடைய வயிறு தான் அவருடைய கடவுள் என்று சொல்லுகிறார். அதே போலத்தான் உங்களுடைய வாழ்க்கையில். அப்போ அது அருவருப்புன்னு சொல்கிறான். அருவருப்புண்டா என்ன சொல்லுங்க? அருவருப்பு எதை நீங்கள் அருவருப்பு பண்ணுவீங்க? அருவருப்புண்டா என்ன? சரி, இதில் ஒரு என்ன சொல்லுவோம், இதில் ஒரு இப்போ ஓடி வந்த ஒரு பூனைக்குட்டி செத்து போச்சு. இப்போ ஓடி வந்த ஒரு பூனைக்குட்டி செத்து போச்சு, அது அருவருப்பா? சொல்லுங்க பிள்ளைகள், அது அருவருப்பா நமக்கு? சரி, ஓகே. இதில் ஒரு இந்த என்ன சொல்லுவோம், லேயான்னு சொல்லுவோம், ஈ ஒன்று அப்படி அடிச்சு இல்லை செத்து போய் விழுந்திருக்கு, அது அருவருப்பா? இல்லை. ஓகே. இதில் ஒரு பழைய சோறு இருக்குது, அது கொஞ்சம் பழுதாக போயிருக்கு, கொஞ்சம் ஸ்மெல் பண்ணுது, அது அருவருப்பா? அது அருவருப்பு? ஸ்மெல் பண்ணுதுதான், சாடையா, அது அருவருப்பா? அப்போ அதை நீங்கள் தூக்கி கொண்டு போய் அதை கொட்டுவீங்களா? கொட்டத்தான் வேணும். ஆனால் அருவருப்புன்னு சொன்னால் என்ன அர்த்தம் சொல்லுங்க? அப்போ அது கிட்டவே போக மாட்டீங்க. அங்கே இருக்கிறா அந்த அருவருப்பு உங்களுக்கு தெரியும். எதண்டு நாய் கக்குனதோ, நாயுடையோ இதுகளோ, அது இது பட்டா கண்டலி திரும்பி போகிறீங்க, அதுதான் அருவருப்பு. இந்த பழுதா போன ஒரு பானையோ ஒரு கறியோ சோத்தை எடுத்துக்கொண்டு அதை கொண்டு போகிறீங்க, மூக்க பொத்தி எடுத்துக்கொண்டு போட்டு போகிறீங்க. ஆனால் சிலதில் கண்டோடனே விலகி போகிறீங்க. அப்போ இன்றைக்கு ஒருவனுக்கு இந்த உலக பாவங்கள், நல்லா கற்றுக்கொள்ளுங்க, உலக பாவங்கள், பணமோ சரி, இந்த உல்லாச வாழ்க்கையோ சரி, அல்லது எந்த காரியம் உங்களுக்கு இன்றைக்கு அதை அருவருப்பாக தெரியுதோ அன்றைக்கு தான் நீங்கள் விடுவீங்க, இல்லாட்டி விடைய விடுவோம். அதை எப்போ அதை பார்க்கும்போது சரி, இந்த பணமும் காசு ஐயோ வேண்டாம், இது விற்கிறாரா கூடாது, என்னுடைய ஆண்டவரைத்தான் நான் முழு மனதில் வச்சுருப்பேன், அவரைத்தான் நான் நேசிப்பேன், அவருக்காக இதையும் சைப்பண்டு அவரை நீங்கள் வச்சுருந்தால்தான் நீங்கள் அதில் விடுபடுவீங்க. இந்த 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய இல்லாதுன்னு சொன்னார். நீங்கள் இதையும் இதுக்கும் மேலாது இதுக்கும் மேலாது. என்றைக்கு ஒன்று நீங்கள் உலகத்தை நீங்கள் அருவருக்க வேணும்,
இந்த உலக இன்பங்களை, உலக ஆசா பாசங்களை, உலகத்தினுடைய மேன்மைகளை என்றைக்கு உங்களுக்கு அருவருப்பு, அந்த மோசே பாவ அனித்திய சந்தோஷங்களை வெறுத்து தள்ளி பார்வனுடைய குமாரத்தினுடைய மகன், அந்த ரோயல் ஃபேமிலி என்ற பேரே எனக்கு தேவையில்லை, நான் ராஜகுமாரன் பேர் தேவையில்லை, இந்த பாழாய் போன பாவமும் தேவையில்லை, பதவியும் தேவையில்லை, சே என்று தூக்கி எறிந்து அருவருப்பான தன் சொந்த ஜனங்களோடு பாட அனுபவிக்க தெரிந்து கொண்டான். அப்படி என்றைக்கு அந்த அருவருப்பான நிலை வந்தால்தான் நீங்கள் விடுதலை அடைவீர்கள். இல்லாட்டி அது ஒரு பக்கம் இழுக்கும். அந்த மதில் மேல் பூனை என்று சொல்வார்கள். மதில் மேல் இங்கால் இருக்கும், இங்கால் அப்படியாய் வாழ்வீர்கள். இதைத்தான் அருவருப்பான, அதாவது விக்கிர ஆராதனைக்கு ஒரு பேர் போட்டார். அருவருப்பான விக்கிர ஆராதனை செய்து வந்தோம். அது சிலை வணக்கமாகவும் இருக்கலாம். நம்முடைய நாள் அந்த வாழ்க்கையிலே தேவனுக்கு கொடுக்க வேண்டிய இடத்துல, கடவுள் கொடுக்க வேண்டிய இடத்துல நீங்கள் எதை வைத்தாலும் தட் இஸ் ஐடல் வர்ஷிப். விளங்குதா? தட் இஸ் ஐடல் வர்ஷிப். அதுதான் நீங்கள் மனதில் வைக்க. அது ஒரு வேளை டெலிஃபோனாகவும் இருக்கலாம். டெலிஃபோன் இதுக்காகவே எழும்பி காலையிலையும் மாலையிலும் அதை ஒரே நேரம் செலுத்தி அதில் வர மெசேஜ்கள், செய்திகள் அதிலேயே கிடந்து கொண்டு அதையே தடவி அதையே பார்த்து இரவு பகலாக எழும்புனா அதில் தான் முடிச்சு, படுக்க பொறுத்தல அதில் முடிச்சு போட்டு அதிலே பகல்லையும் பார்த்து அதை இல்லாட்டி எல்லாம் வலிப்பு வர மாதிரி போகிற அளவுக்கு எதை எடுக்கிறோமோ இல்லையோ டெலிஃபோன் அதை எடுத்துக்கொண்டு எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு போய் அதை குறித்து பார்க்குறது. சில பேர் பாருங்கள், டெலிஃபோன்லேயே மூழ்கி இருப்பார்கள். இதை கொஞ்சம் யோசிங்க. இதெல்லாம் யோசிக்க வேண்டிங்க. நீங்கள் கூட எதுக்கு நேரம் செலவழிக்கிறீர்கள் என்பதை யோசிங்க. பாருங்கள், எனவே தான் அந்த தொடர்ந்து அவர் சொல்லும் பொழுது அந்த பாருங்கள் அவர் சொல்லுகிறார், அதனால் இதெல்லாம் நீங்கள் விட்டு இந்த பாவ சந்தோஷத்தை வெறுத்து இந்த கிறிஸ்துனுடைய சிந்தை மற்றது மாம்சத்தில் மறித்தால், பாடுகள் நிமித்தமாய் மறித்தால் நான் பாவத்தை விட்டு ஓய்ந்து நான் கிறிஸ்துவோடு கூட இருப்பேன் மற்றும் வாழும் நாட்களிலே நான் எப்படி இருக்க வேண்டும், தேவ சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்றதோடு அவர் சொல்லுகிறார். பாருங்கள் 4ஆம் வசனத்தில், அந்த துன்மார்க்க உளையிலே அவர்களோடு கூட நீங்கள் விழாமல் இருக்கிறதினாலே அவர்கள் ஆச்சரியப்பட்டு உங்களை தூஷிக்கிறார்கள். பாருங்கள், அந்த துன்மார்க்க உளையிலே. எந்த துன்மார்க்க உளையிலே? இங்கே உளை என்றால் என்ன போட்டிருக்கு உங்களோட பைபிளில்? உளை என்றால் என்ன? இங்கிலீஷில் சொல்லுங்க பிள்ளைகள். உங்களோட பைபிள் என்ன போட்டிருக்கு? 4ஆம் வசனத்தில் துன்மார்க் 4ஆம் வசனத்தில் துன்மார்க்க உளை. உளை என்றா என்ன? என்ன அப்படி என்றா சும்மா ஒரு விளக்கப்படுத்துங்க. அப்போ உளை. ஓகே, பைபிளுக்கு பைபிள் தான் விளக்கம். அடுத்து வாசிக்க சங்கீதம் 40:2. எப்பொழுதும் பைபிளுக்கு வேதத்துக்கு வேதமே விளக்கம் தான். பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி. பாருங்க, சொல்லுகிறார் சங்கீதக்காரன் தாவீது பாடுகிறார், பயங்கரமான குழியில் உளையான. என்னது உளை என்று சொன்னா? புழங்கிச்சா? சரி, அப்படி போட்டிருக்கா? அப்படி சரி. இந்த உளையான சேர் என்று சொல்லுவது என்னென்று சொன்னால், நீங்கள் சில நாடுகளில், நம்முடைய நாடுகளில் இருக்குது, நம்முடைய இலங்கை இந்தியாவிலாம் இருக்குது. இந்த உளை என்று சொன்னால் இதில் விழுந்தவன் மேலே எவ்வளோ தூரத்துக்கு முயற்சித்துட்டு மேலே வருகிறானோ அவ்வளோத்துக்கு கீழே போவான். வரையில் விழுந்தான். நான் ஒருக்கு அதில் எங்களோட ஸ்கூல் படிக்கிற காலத்தில் விழுந்து மேலே அப்படி வர கீழே போய் கொண்டிருக்கு. அப்புறம் ஒருவன் பாஞ்சு இழுத்தெடுத்த வழியில் இழுத்தான். அப்படி சேரு தெரியாது, அந்த சேரு மாதிரி அது தெரியாது, அப்படியே இருக்கும். அதில் விழுந்தவன் அப்படியே போய்கொண்டிருப்பான். முயற்சி செய்ய அது கீழே தான் போகும். அந்த இதான் உலகம். பாவத்திலிருந்து மேலே வர வேண்டும், பாவத்தை விட வேண்டும் என்று உலக மக்கள் நீங்கள் எவ்வளோ முயற்சிக்கிறார்களோ அவ்வளோ தூரத்துக்கு அவர்கள் உள்ளுக்கு தான் போவார்கள். ஆனால் கிருபையாய் கர்த்தர் நம்மை பாவத்திலிருந்து அந்த பாவ வல்லமையை உடைச்சு போட்டார். அதனால எங்களுக்கு மேலே வரக்கூடியதாக இருக்கு. பாவ வல்லமையிலிருந்து நம்ம உடைச்சு விடுதலை பண்ணிட்டார். மெய்யாகவே குமாரன் விடுதலையாக்கினால் நீங்கள் விடுதலை ஆவீர்கள் என்றபடி.
அப்போ இதில் பார்க்கும் பொழுது பயங்கரமான குழி, உளையான சேற்றில் என்று சொன்னால் இந்த மாதிரி உளையான சேற்றில் அடே நாங்கள் தான் பாவத்தை செய்து தாண்டு கொண்டு போகிறோமோ, கிறிஸ்தவர்களாகிய இவங்கள் அந்த மாதிரியான உளையான சேற்றிலே இல்லாமல் அவர்கள் இருக்கிறார்களே என்று அவர்கள் பார்த்து என்ன செய்கிறார்களாம்? சந்தோஷப்படுகிறார்களாமா? தூஷிக்கிறார்கள். என்னடா உண்ட வாழ்க்கையும் நீயும், நாங்கள் இப்படி இந்த ராஜாவை கனம் பண்ணோன்னு, இவன் பொல்லாத ராஜா, இவன் அப்படிப்பட்டவன் இப்படிப்பட்டவன் என்றெல்லாம் உலகம் சொல்லுகிற நீதியின்படி அவர்கள் வாழாமல், எங்களோட சேர்ந்து கொள்ளாமல், இவங்க ஒரு தனித்துவமாக தீமை அனுபவிக்கிறாங்க. அவங்க பொறுமையாக போகிறார்கள், ஜெபிக்கிறார்கள், பரிசுத்தமாக ஜீவிக்கிறார்கள். எங்களை போல இந்த காம விகாரங்களுக்கும் சினிமா படங்களுக்கும் மற்றது அதுக்கும் டிஸ்கோவுக்கும் பாவங்களுக்கும் எல்லாம் இவர்கள் ஈடு கொடுத்து எங்களோடு சேர்ந்து நடக்காமல் இருக்கிறதை பார்த்து உங்களை தூஷிப்பார்கள். உங்களுடைய பள்ளிக்கூடத்தில் இப்படிப்பட்ட அனுபவம் வந்திருக்கா? இப்போ சேர்ந்து போகிறீங்களா எல்லாரும் பள்ளிக்கூடங்களில்? அது எங்களுக்கெல்லாம் ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குது அல்லது பாய் ஃப்ரெண்ட் இருக்குது, நாங்கள் அங்கே போகிறோம், நாங்கள் இங்கே போகிறோம், நாங்கள் ஒரு இந்த ஹாப்பி ஈவினிங் வைக்கிறோம், அதில் ஆல்கஹால் இல்லாத பியரெல்லாம் குடிப்போம். அப்படியா 18 வயசு வந்தால் சேர்ந்து குடிப்போம், 21 வயசில் இன்னும் நாங்கள் கூட குடிப்போம். இவங்க ஒன்று கோலாவோட இருக்கிறானே, இவன் என்ன ஃபண்டாவை குடிச்சு கொண்டு இருக்கிறானே, எங்களோடு கூட இப்படியெல்லாம் இல்லை என்று உங்களை பயக்க இல்லையா? ஒரு பரியாசம் பண்ண இல்லையா? சில நாடுகளில் பகைகள், சில நாடுகளில் வெறுப்புகள் எல்லாம் உண்டாகிறது உண்டு. எங்களோடு சேர்ந்து நீ ஒரு குரூப்பாக இல்லை, சேர்ந்து வரையில்லை என்று பரியாசம் பண்ணுவார்கள், தூஷிப்பார்கள், சந்தோஷப்பட மாட்டார்கள். அட நீ ஒழுங்காக இருக்கிறாய், நீ பரிசுத்தமாக இருக்கிறாய், உண்மையாயிரு, அப்படியே இரு. நீங்கள் யாரையாவது கூட்டிகிட்டு வாருங்கள் பார்க்கலாம் சபைக்கு, அவங்களுடைய நண்பர்களை கூட்டிக் கொண்டு வந்தால் சில நேரத்தில் அவன்கிட்ட நண்பர்கள் உங்களை சொல்லலாம், டேய் நீ தான் கெட்டு போனேன்டா இவனை போய் கொடுக்க வைக்கிறியான், சபைக்கு வந்தவனை கூட்டிகிட்டு போறியான், நீ தான் கெட்டு போன அவனையும் கெட்டு போயிடுச்சு, நீ தான் மதம் மாறினாய் அவனை மதம் மாற்ற தெரியான்று இப்படியே தூஷிப்பார்கள். டே நீ நல்லா இருக்கிற, முந்தி கெட்டு போயிருந்த நீ, உன்னோட வாழ்க்கை எனக்கு தெரியும், நீ இப்போ நல்லா இருக்கிற, அவனை கொண்டு போகிற, அவனும் நல்லா வரட்டும் என்று சொல்ல மாட்டார்கள். இதுதான் இந்த உலகம், வேர்ல்டு ஸ்பிரிட். அதைத்தான் நான் சொல்ல வர்றார். அவர்கள் ஆச்சரியப்பட்டு, ஆச்சரியம், இப்படி பரிசுத்தமாக இருக்கிறாங்களே, இப்படி ஒரு நீதியாக இருக்கிறாங்களே, இப்படி அன்பாக இருக்கிறார்களே, இப்படி கீழ்ப்படிவாக இருக்கிறார்களே என்று ஆச்சரியப்படணும். அதே போல் கிறிஸ்தவ வாழ்க்கையாக நம்முடைய வாழ்க்கை, நீங்கள் சபையில் வாழ்கிறது, வாலிப பிள்ளைகள் விசேஷமாக நீங்கள் உங்களுடைய இடங்களிலே பரிசுத்தமாய் வாழ்வது, ஒழுங்காக உடுக்கிறது, உடுப்பு, உங்களுடைய பேச்சு, நட உடுக்கை, உங்களுடைய ஃப்ரெண்ட்லி தன்மை, இதெல்லாம் மற்ற மக்கள் பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு நடக்க வேண்டும். ஹவு இட்ஸ் பாசிபிள் என்று, இது எப்படி ஆகும் என்று. ஒருவேளை அவங்க சந்தோஷப்படுறது தூஷிப்பார்கள், விட்டு கொடுக்கக்கூடாது. ஓகே அவன் தூஷிக்கிறான், நாம் பேக் பண்ணுவோம் என்று சொல்லக்கூடாது. அது மிக மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அப்போ அவர் சொல்ல வர காரியம் உங்களுக்கு விளங்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன் அன்பானவர்களே. எனவே தான் இப்படிப்பட்ட காரியங்களை கண்டு நீங்கள் சோர்ந்து போகக்கூடாது. பாருங்கள், அதைத்தான் 1 பேதுரு 3:16 அவர் சொல்லுகிறார். பாருங்கள், இதே வசனத்தை நீங்கள் அங்கே மேலே பார்ப்பீர்கள். 1 பேதுரு 3:16 கிறிஸ்துவுக்கேற்ற உங்கள் நல்ல நடக்கையை தூசிக்கிறவர்கள் உங்களை அக்கிரமக்காரர் என்று உங்களுக்கு விரோதமாய் சொல்லுகிற விஷயத்தில் வெட்கப்படும்படிக்கு நல் மனசாட்சி உடையவர்களாய் இருங்கள். பார்த்தீங்களா, இதைத்தான் நான் 3ஆம் அதிகாரத்திலே சென்ற முறை நாங்கள் படித்திருந்தோம். கிறிஸ்துவுக்கு ஏற்ற, ஆண்டவருக்கு ஃபிட்டான உங்கள் நல்ல நடக்கையை தூஷிக்கிறவர்கள் உங்களை அக்கிரமக்காரர்கள் என்று விரோதமாய் சொல்லுகிற விஷயத்தில் அவர்கள் வெட்கப்படும்படி, தூஷிக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போகும்படி மனசாட்சியை காத்து கொள்ளுங்கள், நல் மனசாட்சி உடையவர்களாய் இருங்கள். விளங்குதா? மனசாட்சி, அதான் மனம், சிந்தையை விட்டுறாதீங்க. என்ன வந்தாலும் சிந்தையை லாக் பண்ணிடுங்க, அந்த அறக்கதை பூட்டிடுங்க, ஏதாவது சொல்லிட்டு போகணும். அது மிக முக்கியம். தொடர்ந்து வாசிப்போம் பாருங்கள். எனவே தான் 5ஆம் வசனத்திலே 1 பேதுரு 4:5 1 பேதுரு 4:5 உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தோர்களுக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறவருக்கு அவர்கள் கணக்கொப்புவிப்பார்கள். பார்த்தீங்களா, என்னவாம், இவர்கள் ஒரு நாள் என்ன செய்ய, எல்லாத்துக்கும் என்ன உண்டு, முடிவு உண்டு, முடிவு சமீபமாயிற்று. இப்படி உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தோர்களுக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்க
ஆயத்தமாக இருக்கிறவருக்கு அவர்கள் கணக்கொப்புவிப்பார்கள். அப்போ அதை நீங்கள் மனதில் வைங்க. யாராவது உங்களுக்கு பாடுகள் வேதனைகள் உங்களை துன்பப்படுத்தி உங்களுடைய பெயர்களை இழுத்து உங்களை கிட்ட பேர் அப்படி இப்படி சொல்லுவார்கள் என்று சொன்னால் நீங்கள் மனதில் வைக்க வேண்டும். நீங்கள் worry பண்ணாதீங்க. ஒரு நாள் அவர்கள் பேசும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் கணக்கொப்புவிச்சே ஆக வேண்டும். பூமியில் சரி கட்டப்படும் அல்லது மரித்த பிறகு சரி கட்டப்படும். என்ன இருந்தாலும் நியாய தீர்ப்பு இருக்குது, ஜட்ஜ்மெண்ட் இருக்கும். அப்போ அந்த பயம் நமக்கு அவசியம். பூமியிலே வாழும் பொழுது நீங்கள் என்ன காரியம் சபையிலையும் சரி, யார் என்றாலும் சரி, எவர் என்றாலும் சரி, அவர்கள் நடந்து கொள்கிற ஒவ்வொரு வாழ்க்கைக்கும் ஒவ்வொரு பேச்சுகளுக்கும் ஒவ்வொரு சிந்தனைகளுக்கும் ஒவ்வொரு செயல்களுக்கும் கணக்கு ஒப்புவித்தே ஆக வேண்டும். ஈவன் ஒன் வேர்ட், மூடனே என்று சொல்லுகிறவன் கூட அந்த ஒன் வேர்ட் ஃபூல், டொம், அதான் ஃபூல் என்று மடையான்னு சொல்கிற வாழ்க்கையில் கூட நியாய சங்கத்துக்கு தீர்ப்பு எதுவாக இருப்பான். வீணனே என்று சொல்லுகிறவன், வீணனே என்று சொன்னால் என்ன அர்த்தம்? நீங்கள் இப்படி கையை காட்டினாலே சரி, அதுலேயே பாசம் இருக்கு. இப்படி காட்டினாலே எப்படி காட்டினாலும் சரி, அதிலே பாசம் இருக்கு. இதெல்லாம் கணக்கு ஒப்புவிக்கணும். இதெல்லாம் லாங்குவேஜ். என்ன லாங்குவேஜ்? பாடி லாங்குவேஜ். வார்த்தையினால் அல்ல, பாடியினால் பேசுகிறது. இதுக்கெல்லாம் ஆண்டவர் கணக்கு ஒப்புவிக்கும். அதனால் பிள்ளைகள் வாழும் பொழுது மிக மிக கவனமாக, உலகம் அப்படி சொல்லுது, அவன் அப்படி செய்கிறான், பள்ளிக்கூடத்தை அப்படி செய்கிறான், நீங்கள் வாழாதபடிக்கு பைபிளை வாசித்து ஆண்டவருக்குள்ளே வளர பாருங்கள். எனவே பாருங்கள், நியாய தீர்ப்பு. அப்போ எல்லாருக்கும் அது தெரியும், ஒரு நியாய தீர்ப்பு அது உண்டு. நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பாருங்கள். அவர் எப்படிப்பட்டவராய் வாழ்ந்தார்? நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். நன்மை செய்கிறவராய். ரெண்டாவது, அவருடைய பேச்சு எப்படி இருந்துச்சு? அதிகாரமான பேச்சு, வல்லமை உள்ள பேச்சு, நல்ல பேச்சு. மூன்றாவது, அவரிடத்தில் என்ன இல்லை? குற்றம் இல்லை. எல்லாரும் விசாரித்தார்கள். பிலாத்து முதல் கொண்டு சகல பேரும் சொன்னார்கள் இவர்கள் ஒரு குற்றமும் இல்லை என்று. ஆனால் அப்படிப்பட்டவர் பாருங்கள் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நியாய தீர்ப்பு. 7ஆம் வசனத்தை வாசிப்போம். முடிப்போம். நேரத்துக்கு 7க்கு வருவோம். எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று. ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருங்கள். எல்லாத்துக்கும் ஒரு முடிவு. அப்படி என்று சொன்னால், பேதுரு இந்த நிருபத்தை எழுதும் பொழுது கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் எழுதி எத்தனை வருஷமா இருக்கு? இப்ப பேதுரு இந்த நிருபத்தை எழுதி நாங்கள் வாழ்கிற காலம் ஏறத்தாழ 2000 வருஷம்னு சொல்லுவோம். அப்போவே முடிவு சமீபம் என்று சொன்னால் இப்போ அப்படி இருக்கு. அது யோசிக்கணும். அப்போவே முடிவு சமீபம்னா இப்போ எந்த நிமிஷம் மாறும்? எந்த நிமிஷமும் மாறக்கூடியதாக இருக்கு. எவ்வளோ கிட்டத்தில் இருக்கிறீங்க பிள்ளைகள். நான் சொன்னால் ஜனங்கள் நம்புகிறார்களோ இல்லை, நம்ப மாட்டார்கள். இப்படித்தான் சொல்லுவார்கள், இப்படித்தான் சொல்லுவார்கள். பேதுரு சொன்னார், அவர் தம்முடைய வாக்கு தத்தத்தை குறித்து தாமதம் இராமல், அதாவது தன்னுடைய வேர்ட் அது நடக்கிறது, அவர் வர்றது தான். இந்த பூமியில் அவர் திரும்பி வருவது நடக்க போகுது. அவர் தம்முடைய வார்த்தை குறித்து தாமதமாக இராமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காகத்தான் தாமதமாக இருக்கிறார். அதுதான் அவருடையது. அவர் வாரது நிச்சயம். அந்த சம்பவம் நடக்க போகிறது நிச்சயம். அது தள்ளி போட மாட்டார். ஆனால் வந்துட்டா கொஞ்சம் பேர் மிஸ் ஆயிடுவாங்க, அவங்களுக்கு எல்லாம் ரட்சிப்பு போயிடும். அதனால தான் கொஞ்சம் வெயிட் பண்ணுறார். அந்த அன்பின் நிமித்தம், நீடிய பொறுமை நிமித்தம். எனவே தான் கருமையானவர்களே, வேத வாக்கியம் சொல்லுகிறது, உன் தேவனை சந்திக்க ஆயத்தப்படு. நாங்கள் ஒரு அருமையான பாடலை படித்தோம், இயேசுராஜரின் வருகை இது ஒன்று. எனவே தான் பாருங்கள், இன்றைக்கு பாருங்கள், அப்படிப்பட்ட ஒரு 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 காலத்துக்குள்ளாய் போய் அந்தி கிறிஸ்துடைய காலத்துக்குள்ளாக நாங்கள் பிரவேசிக்கிற காலம் வந்திருக்கு. இப்போ எங்கே பார்த்தாலும் என்ன சிஸ்டம் வந்துட்டுது? நம்பர் சிஸ்டம். எல்லாமே நம்பர் சிஸ்டம். இன்றைக்கி நீங்கள் ஒரு போலீஸ் உங்களை எங்கேயாவது போய் உங்களை பிடித்தால், உங்களை இன்கொயரி பண்ணால், உங்களுடைய ஐடென்டி கார்டு நம்பர் அல்லது உங்களுடைய பாஸ்போர்ட் நம்பர் அல்லது உங்களுக்கு ஒரு நம்பர் இருக்குது, இங்கே ஃபிஸ்கால் நம்பர் இதெல்லாம் இருக்குது. அதை தட்டிட்டால் அவன் பார்த்தானண்டா உங்களோட ஸ்டோரி எல்லாம் அவனுக்கு இருக்கு. நீங்கள் எங்கே வேலை செய்கிறீங்க, உங்களுடைய கணவன் அல்லது மனைவி யார்,
உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள், உங்களோட பிள்ளை எங்கே படிக்குது, நீங்கள் எந்த வீட்டில் இருக்கிறீர்கள், நீங்கள் எத்தனை தரம் இந்த நாட்டை விட்டு போனீர்கள், அங்கே போன எல்லா டீட்டெயிலும் போலீஸுக்கு இருக்குது. அவனுக்கு ஒன்றுமே சொல்ல தேவையில்லை. அவன் ஒன்று கேட்டுட்டு பார்த்துட்டு ஓகே ரைட், ஒன்றுமே சொல்ல தேவையில்லை. எல்லாம் இருக்குது, எல்லாம் நம்பர். இன்றைக்கு பாருங்கள், அந்த உலகம் இன்றைக்கு தலைவர்கள், பெரிய பெரிய தலைவர்கள் இந்த சிப், இந்த நம்பர் பதிக்கிறாங்க, தங்களோட கைக்குள்ளே காலுக்குள்ளே இங்கே பதிக்கிறாங்க. ஏன் சொல்லி தெரியுமா? அவங்க சொல்கிறாங்க அது உங்களுக்கு பாதுகாப்புன்னு. காரணம், உங்களை யாராவது கடத்தி கொண்டு போனால், தலைவர்களை கடத்திட்டு போனால் உடனே தட்டி பார்க்கலாம், இவர் இந்த காட்டுக்குள்ளே இவரை பதுக்கி வச்சுருக்கு, அல்ல இந்த மண்டபத்தில் இருக்கன்னு. இப்போ தலைவர் எல்லாரும் இப்போ குத்த ஆரம்பிக்கிறாங்க தங்களுடைய பாதுகாப்புக்காக. இது வருங்காலத்தில் பெற்றோர்கள் யாருக்கு பதிச்சு விடுவார்கள்? பிள்ளைகளுக்கு. பிள்ளைகள் கலவெடுத்து குடிச்சுன்னா பிள்ளைகளுக்கு பதிச்சு விட்டால், பிள்ளையை தூக்கிட்டு போனவனு பிடிச்சிடலாம், பிள்ளை அங்கே இருக்குன்ட்டு. காணாமல் போன பிள்ளை எங்கே இருக்குன்ட்டு அப்படியே கண்டுபிடிச்சிடலாம். இனி அப்படி இனி நான் நினைக்கிறேன், யோசிக்கிறேன், சில நேரத்தில் இந்த பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்டுகள் சொல்லிடுவார்கள், நீ சிப்பை பதிச்சு போட்டு வான்ட்டு. அப்போ நீ உண்மையாக என்னோட இருக்கிறியா இல்லை வேறு எங்கே இருக்கிறியான்னு தெரியுமா, உன்னை கண்டுபிடிக்கலான்ட்டு. இனி அவர் என்ன செய்வார்? அந்த ஆசையில் போய் சிப்பை பதிச்சு விட்டுறார், பிடிச்சி தட்டி பார்க்கலாம், இவர் எங்கே இருக்கிறாருன்று. பொய் சொல்ல இல்லாது, இவரும் பொய் சொல்ல இல்லாது. இப்படியே உலகம் போய் எல்லாம் சிப்பில் போயிட்டு கடைசி எல்லாருமே மாட்டுப்பட்டு இந்த சிஸ்டத்துக்குள்ளே வரக்கூடிய கட்டம் போய்கொண்டிருக்கு. காலம் மிக சமமாக இருக்குது. இப்போ தலைவர்கள், இப்போ ட்ரம்ப் குத்துனாரோ தெரியாது, எத்தனையோ தலைவர்கள் இப்போ சிப் குத்துறார்கள் பாதுகாப்புக்காக. ஏன்னா அப்படிப்பட்ட பயங்கரவாதம் உண்டாயிருக்கு. ஆர்எஸ்எஸ் மற்ற அந்த இந்த இதெல்லாம் பயங்கர கடத்தி கொண்டு போகிறது, ஃப்ளைட்டை கடத்துகிறார்கள், அதை செய்கிறார்கள். இப்போ காரு கூட சிப் இருக்குது, தெரியுமா உங்களுக்கு? காரு கூட சிப் இருக்கு, கூட சைக்கிளில் கூட சிப் இருக்குது. இப்போ புது சைக்கிள் எங்கே நிற்குது? அப்போ அதனால் நீங்கள் இந்த காலம் முடிவு சமீபமாக வந்துட்டு, நாங்கள் இப்போ அந்த கிறிஸ்துடைய காலத்துக்குள்ளாய் பிரவேசிக்கிற இந்த உலகம் ஒரு பயங்கரமான ஒரு கட்டத்துக்குள்ளாக அது போயிருக்கிறது அன்பானவர்களே. எனவே தான் பாருங்கள், எனவே தான் நீங்கள் புத்தி உள்ளவர்களாக இருந்து இதெல்லாம் அறிஞ்சு ஜெபம் பண்ண ஜாக்கிரதையாக இருங்க. சீக்கிரமாக வாசிப்போம். 8, 9, 10, 11 முண்டை வாசிப்போம். 8ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனங்கள் வரைக்கும். எல்லாவற்றுக்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாயிருங்கள். அன்பு திரளான பாவங்களை மூடும். முறுமுறுப்பில்லாமல் ஒருவரை ஒருவர் உபசரியுங்கள். அவனவன் பெற்ற வரத்தின்படியே நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபையுள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்கிரக்காரனைப் போல ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள். ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கியங்களின்படி போதிக்க கடவன். ஒருவன் உதவி செய்தால் தேவன் தந்தருளும் பிலத்தின்படி செய்ய கடவன். எல்லாவற்றிலேயும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவன் மகிமைப்படும்படியே செய்வீர்களாக. அவருக்கே மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். ஆமேன். பாருங்கள், அப்பா சொல்லுகிறார் பாருங்கள், அந்த 8ஆம் வசனத்திலே, அதாவது சொல்லும் பொழுது எல்லாவற்றுக்கு மேலாக ஒருவர் ஊக்கமான அன்புள்ளாயிருங்கள். அன்பு திரளான பாவங்களை மூடும். அவருடைய அர்த்தம் பாவங்களை மன்னிக்கிறது. அதாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு தான் பாவங்களை மன்னிக்க முடியும். எனவே இந்த சொல்லும் பொழுது மற்றவருடைய பாவங்களை பெரிதாக எண்ண வேண்டாம், விட்டுருங்க, எல்லாத்தையும் மன்னித்து மறந்துடுங்க. அது மட்டுமல்லாமல் அவர் சொல்லுகிறார் பாருங்கள், இது சொல்லும் பொழுது அந்த 9ஆம் வசனத்திலே, முறுமுறுப்பில்லாமல் ஒருவரை ஒரு உபசரிங்கள் என்றால் வீட்டை கூப்பிட்டு சாப்பாடு கொடுங்கள் என்றல்ல. அதாவது ஒருவரை ஒருவர் என்ன செய்யுங்க, இன்முகத்தோடு அவரோட பழகுங்க, உபசரிக்கிற என்பதாவது தான். அவங்களோட ஸ்மைல் அண்டு வீட்டுக்குள்ளே வந்தாலும் சரி, நீங்கள் அவர்களை சந்தித்தாலும் சரி, உபசரித்து கொள்ளுங்கள், குறைகளை நிறைவாக்கி கொள்ளுங்கள், அவருடைய தேவைகளை சந்தித்து கொள்ளுங்கள். இதைத்தான் விட்டு கூப்பிட்டு சாப்பாட்டு கொடுக்கறது தான். ஆனால் விட்டு கூப்பிட்டு சாப்பாட்டை மட்டும் கொடுத்து போட்டு உபசரித்தோம் என்றல்ல, நாளுக்கு நாள் அவர்களை காணும் பொழுது பேசும் பொழுது அப்படி இருங்கள் என்ற அந்த கிறிஸ்துவ கரெக்டரை சொல்லுகிறார். ஏன்னா முடிவு சமூகமாக இருக்கிறபடினால உன்னை இறுக பிடிக்காமல் நீங்கள் சந்தோஷமாக நீங்கள் பூமியிலிருந்து வெளிக்கிட்டு போகணும். நீங்கள் ஆண்டவரிடத்துல போக வேண்டும். அடுத்தது போடுங்க 10ஆம் வசனத்தில், அவனவன் பெற்ற வரத்தின்படியே நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபையுள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்கிரானக்காரன் என்று சொன்னால், நல்ல ஒரு மேனேஜரை போல், ஒரு நல்ல ஒரு பிரித்து கொடுக்குற ஒரு நல்ல ஊழியக்காரனை போல் ஒருவருக்கு ஒரு உதவி செய்யுங்க. அப்போ தேவன் அழைத்த பெற்ற வரத்தின்படியே, இப்போ உங்களுக்கு கிடைச்ச வரத்தின்படியே, உங்களுக்கு கிடைத்ததை பற்றி நீங்கள் இல்லாவிட்டால், இப்போ உதாரணமாக
இப்போ சில நேரங்களில் பாருங்கள், எப்படி சொல்லுவோம், உதாரணமாக போன மாதம் எத்தனை முறை நீங்கள் தலையை சொரிஞ்சிருப்பீங்க? தெரியாது. சரி, இன்றைக்கு தெரியாது. ஏன் தெரியாது? அதெல்லாம் கணக்கெடுக்கல. தலையை திருசல் சொல்லும் பொழுதே ஒரு கேள்வி கேட்டாவே பைபிள் ஸ்டடி ஷோரா சாரி, அதே நமக்கு தெரியாது. கை ஆட்டோமேட்டிக்காக போய் சொரியுது. அதில் நாங்கள் கணக்கெடுக்கிறதே இல்லை. அப்போ நாங்கள் சில காரியங்களை உபசரிக்கணும், மக்களுக்கு கொடுக்கும் பொழுது அதெல்லாம் நாங்கள் பெருசாக உபசரிக்கும் பொழுது பெருசாக கணக்கு பார்க்குறது இல்லை. அதெல்லாம் பெருசாக. ஆனால் சிலதில் கணக்கு பார்க்கணும். எப்படி? சரி, ஒரு வயிற்று வலி ஒன்று வந்துட்டு, இப்போ வயிற்று வலி ஒன்று வந்து ஒரு வயிற்றுக்குள்ளே ஒரு காரியம் ஆப்ரேஷன் பண்ணணும் அல்லது செய்யணும்னு சொன்னால் அதுக்கு என்ன செய்யணும்? யோசிக்கணும், சிந்திக்கணும், பிளான் பண்ணணும், திட்டம் பட்டு அது செய்யணும். அந்த காரியங்கள் சில காரியங்கள்லாம் நிற்கிறதில்ல. அப்போ பேலன்ஸாக சிலவில் நாங்கள் செய்யக்கூடிய காரியங்களை செய்யணும். மனுஷருக்கு உபசரித்து கொடுக்குற காரியங்கள் அதை மனதில் வச்சு கொண்டு சொல்லி தெரிகிறது. அதெல்லாம் வலது கைக்கு கொடுக்குறது இடது கைக்கு தெரிய வேணான்ற. எத்தனை சொரிஞ்சேன்னு எனக்கு தெரியாது, எந்த கையால் சொரிஞ்சேன்னு எனக்கு தெரியாது. அதை மனதில் வச்சுக்க போகிறது அதுதான் உண்மையான ஒரு கிறிஸ்தவத்தினுடைய ஈவு, உபசரிப்பு, அவனை கவனிக்கிறது. செய்து போட்டு அவனுக்கா நான் அந்த வருஷத்திலிருந்து இந்த மாதத்திலிருந்து அவனுக்கு செய்திருந்து சொல்லி காட்டுறதால ஒற்று பிரயோசனம் இல்லை. அதெல்லாம் உபசரிப்பும் இல்லை. இதெல்லாம் பலன் கிடைக்க மாட்டேன். இன்னும் இதான் ஆண்டோடைய உபதேசங்கள். அதெல்லாம் நீ ஒருவனுக்கு உபதேசம்னா வலது கைக்கு கொடுக்குற இடது கைக்கு தெரிய வேணாண்டா. அதுதான். இதெல்லாம் நீ பெருசாக கணக்கெடுத்து தாரவார்த்தி ஊதாத, சொல்லி தெரியாத. ஆனால் சில காரியங்களை யோசிக்கணும். அதாவது சில இதில் செய்யக்கூடுமா, செய்ய முடியுமா என்பதை வைத்து சில இதில் செய்ய முடியும். இப்போ அதை நாங்கள் மனதில் அநேக பாவங்களை மூடும் என்று சொல்லும் பொழுது பாருங்கள், அந்த மரியாள் கற்பமுற்ற உடனே யோசப் என்ன செய்தார்? பப்ளிக் பண்ண இல்லை, ஊரில் சொல்லி தெரியல, அவருடைய ரகசியமாக தள்ளி விட. அதான் நீதிமான். இன்றைக்கு உலகம் முழுக்க ஒரு ஆளுடைய குற்றத்தை சொல்லி திரிஞ்சு போட்டு எல்லாத்த காலமாக இருக்குது. தெரிஞ்சாலும் நாங்கள் முடி மறைக்கிறது. அன்பு திரளான பாவங்களை மூடும். அதை குறித்து பேச தேவையில்லை. நாங்கள் விட்டுருங்க. அது எப்படிப்பட்டதாக இருக்கு, கர்த்தர் பார்த்து கொள்ளுவார் விட்டு போட்டு இருக்கிறது. அதனால தான் உக்கிரக்காரனை போல் பகிர்ந்து கொடுங்க. இல்லை உங்களுக்கு என்ன பேசக்கூடிய திறமை இருக்கா, உங்களுக்கு பணம் இருக்கா, உங்களுக்கு திறமை இருக்கா, பகிர்ந்து கொடுங்க. இல்லை உங்களுக்கு இருக்கிறது படி வரத்தின்படியே. இல்லாத ஒன்று செய்ய தேவையில்லை. உங்களுக்கு இருக்கிறது என்ன உற்சாகப்படுத்த முடியுமா? உற்சாகப்படுத்துகிற ஆவி உங்கள்கிட்ட இருக்கா? உற்சாகப்படுத்துங்க. ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு சரீர பலம் இருக்கா? பாடி பில்டர் நல்ல சரீர பலன் இருக்கா? ஏதாவது ஹெல்ப் பண்ணி கொடுங்க. நல்லா பேசக்கூடிய திறமை இருக்கா? வசனத்தை பேசுங்க. நல்லா பாடக்கூடிய திறமை இருக்கா? கத்தருக்கா பாடு. நல்ல டெக்னிக்கல் நாலேஜ் எல்லாம் உங்களுக்கு இருக்கா? கத்தருக்கு வந்து அப்பணி செய், பறந்து செய், விட்டு கொடு. நல்லா வாசிப்பியா? செய். என்னால் வாசிக்க முடியும், எனக்கு நாவன்மை இருக்குது, ஓகே வாசிப்பு என்பது ஒரு வரம். பேச்சு ஒரு வரம், பாட்டு ஒரு வரம், வாசிப்பு ஒரு வரம். கொடு. சமையல் நல்லா செய்ய முடியுமா? கொண்டு வா, செய்து கொண்டு வா. சமைக்க முடியும், நாங்கள் முடியும். அப்படித்தான் ஜஸ்ட் வந்து நல்ல உதவி செய்யுங்கள், ஹெல்ப் பண்ணி கொடுங்கள். இதுதான் கிறிஸ்தவ ஐக்கியம். அதுதான் சபை என்பது. இது ஒரு ஆள்கிட்டே கொடுத்து ஒரு ஆளே எல்லாம் செய்கிறதல்ல. ஜஸ்ட் பறந்து கொண்டு நான் ஒரு அங்கம் உண்டு. விளங்குதா பிள்ளைகளா? எனவே தான் செய்யுங்கள். கடைசி வசனத்தை வாசித்து நிறைவுக்குள்ளாய் வருவோம். ஒருவன் போதித்தாள், பிரசங்கம் பண்ணினால் தேவனுடைய வாக்கியன்படி போதிக்க கடவன். அவன் சொன்ன வசனம் வார்த்தை பைபிளில் இருக்க வேண்டும். ஆண்டவரும் அதை சொல்லியிருக்க வேணும். அது அர்த்தம். சும்மா நான் ஒரு கனவு கண்ட தரிசனம் பார்த்தேன் இப்படித்தான் இருக்கணும்ன்றல்ல. நீ போதிக்கிறா இருந்தால் தேவனுடைய வாக்கியங்கள் வசனத்தின்படி அவன் அதை ஆதாரம் காட்ட வேண்டும். அவருடைய அர்த்தத்தை சரியாய் சொல்ல வேண்டும். ஒருவன் உதவி செய்தால் தேவன் தந்தருளும் பலத்தின்படி திராணிக்கு மேலே செய்ய சொல்லிடலாம். பலத்தின்படி செய்ய, இவ்வளவுதான் என்னால் செய்ய முடியும். ரைட். எல்லாவற்றிலும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவன் மகிமைப்படியே செய்வீர்களாக. அவருக்கே மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். சொல்லுங்க எல்லாரும் ஆமேன். இப்போ கர்த்தர் வருகிறார். எல்லாரும் நாங்கள் நியாய தீர்ப்பு கொடுக்க போகிறோம். ஆண்டவர் நம்மை கொண்டு செல்ல வருகிறார். அல்ல நாங்கள் போகலாம்.
எனவேதான் கிறிஸ்தவர்கள் மரணத்தை குறித்து பயப்பட வேண்டாம் என்று சொல்லுகிறார். பாடுகள் நிமித்தம் மரணம் ஏற்பட்டால் பயப்பட வேண்டாம். பவுல் சொல்லுகிறார். பவுல் என்ன சொன்னார்? நான் கிறிஸ்துவோடு இருக்க எனக்கு ஆசை உண்டு, சாவு எனக்கு சாவு எனக்கு கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். அவர் சொல்கிறார் பார்த்தீங்களா, எனக்கு ஆதாயம், கிறிஸ்துவோடு இருக்க எனக்கு நல்ல ஆசை உண்டு, எனக்கு கிறிஸ்துவை நான் பார்க்கணுமெண்டு, ஆனால் நான் இங்கே இருப்பது உங்களுக்கும் நல்லது என்று சொல்லுகிறார். அந்த மாதிரியான மனப்பான்மையில் பாடுகள் வேதனைகள் வந்தால் நீங்கள் முதலாவது செய்ய வேண்டிய காரியம் என்ன சொல்லுங்க பார்ப்போம்? வாட் யூ கோயிங் டு டூ? லாக் பண்ணிடுங்க. கிறிஸ்துவில் இருந்த சிந்தை உள்ளுக்குள்ளே எடுத்துடாதீங்க, மைண்டுக்குள்ளே எடுத்துடாதீங்க. என்ன மாஸ்டர் லாக்? மாஸ்டர் லாக் கொண்டு போடுங்க. அதாவது நம்பர் என்னன்னு கேட்டால் ஏசு கிறிஸ்து தான் நம்பர், பாஸ்வேர்ட். இப்போ ஆண்டருடைய சிந்தை தான் அதோடைய பாஸ்வேர்ட். அப்போ ஆண்டருடைய சிந்தை, ஜப சிந்தை, ஜபிங்க. சும்மா ஆண்டவர் பார்க்குற ஜபம் பண்ண சொல்லிடுறேன். விழித்திருந்து ஜபம் பண்ணுங்க. அந்த பெயரில் இருக்கும் பொழுது தான், ஆண்டவருக்கு தெரியப்படுத்தும் பொழுது தான், மைண்டை திறந்து ஆண்டவருக்கு தெரியப்படுத்தும் பொழுது தான், அப்பொழுது அந்த மைண்டுக்குள்ளே தேவ சமாதானம் உள்ளுக்குள்ளே வரும். வேதத்தை வாசிச்சு இல்லாட்டி உடைஞ்சு போயிடுவீங்க. ஓகே, சாத்தானுடைய தந்திரம் மைண்ட் அடிக்கிறதுக்கு. அதனால தான் என்னம்மா அதுதான் சில பேருக்கு மனக்குழப்பம் பாருது. அது சாத்தானுடைய ஒரு ஆயுதம். சில பேருக்கு ஒரு மனக்குழப்பம், டிப்ரெஷன்ஸ், இனமறியாத கவலைகள், துக்கங்கள், இதெல்லாம் அவன் கொண்டு வர இது காரியம் பாருங்க. பயங்கள், எதிர்கால பயங்கள், இதெல்லாம் அவனுடைய ஆயுதங்கள், சாத்தானுடைய தந்திரங்கள். அதனால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஓகே, எல்லாத்தையும் நான் ஆண்டோருடைய பாதத்தில் கொண்டு போவேன், ஆண்டோருக்கு தெரியப்படுத்துவேன், நான் ஜபிப்பேன், வேதத்தை வாசிப்பேன், ஆண்டோருடைய ஆவியை நிரப்புவார், வசத்தை நிரப்புவார், பலமடைவேன். வேறு எங்கேயும் போடாது. சில பேர் என்ன செய்கிறார்கள்? இப்படி மனக்குழப்பம் வந்தோடனே என்ன செய்கிறார்கள்? அதனால தான் தண்ணி குடிக்கிறாங்களே, நஞ்சு குடிக்கிறாங்க, தண்டவாளத்தை நோக்கி ஓடுறாங்க, வேறு இதை குடித்து அதை மற்றதை இழுக்கிறாங்க. காரணம் அந்த மைண்டை குழப்பம் ஃப்ரீயாக இருக்குது. அதெல்லாம் நமக்கு தெரியல. ஆண்டவருடைய பாதத்துக்கு நாங்கள் போவோம், ஜெயிப்போம். வாங்க, கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். யார் நன்றி சொல்லி ஜெபிக்க போகிறீங்க? 1-2 பேர் சுருக்கமாக ஜெபிங்க. நன்றி செலுத்தி அதிக நேரம் தேவையில் 2 நிமிஷத்துக்குள்ளாக ஜெபம் பண்ணி கொடுங்க. நன்றி கூறி சீற்றுக்குரிய காரியங்கள் எல்லாம் சிந்தனை மண்டலத்தை கொடுக்கிற பொல்லாத காரியங்களை எல்லாம் வெளிப்படுத்தினே. எபேசியர் 6 சொல்லப்பட்டிருக்கும் தலைச்சீராவை காத்துக் கொள்ளுங்கள். ஆண்டவரே தவக்கவே இந்த சிந்தனை மண்டலத்தை நான் இந்த சத்தியங்களின்படி அறிந்தபடினால் இதுவே எங்கள் வாழ்க்கைக்கு வழியும் ஜீவனமாக இருக்கும்படி இந்த வேத படிப்பை எங்களுக்கு ஆசீர்வதித்து தந்த பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு கூடாத நன்றிகள் செலுத்துவோம். என்ன நாங்கள் ஆண்டவரே தெளிந்த மனதோடும் தெளிவடைந்த புத்தியோடும் இவைகளை ஆண்டவரே கலந்து சத்தியத்தை தியானிக்கிறவர்களாய் எங்களுக்கு ஒருபடி கூட தந்த இந்த உடைய ஞானம் அறிவு புத்திக்காய் கோடி சோத்திரம். இவைகளினாலே நாங்கள் ஆயுதங்களாக பாவித்துக் கொண்டு மிகவும் சிறந்த ஆண்டவரே சாதுரிய வல்லமை உள்ளவர்களாக பரலோக காரியங்கள் நோக்கங்களோடு நாங்கள் இணைந்திருக்கும்படி ஐயா இந்த வார்த்தைகளை தந்ததுக்காக கோடான ஆவியானவரே, உங்களுடைய தாசினி ஆசீர்வதையும் ஆண்டவரே இன்னும் அநேக சத்தியங்களை எங்களுடைய திருச்சபைகளும் கிளைச்சபைகளும் உலகம் முழுவதுமாக காத்துக் கொண்டு வீரர்களால் ஆண்டவரே கால துணிகளை உதவுவார். சரி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஆண்டவரே நன்றி, உமக்கு துதிக்கிறோம். இயேசு கிறிஸ்து பற்றிக் கொள்ளுகிறாய் ஆண்டவரே, மாற்ற வேண்டும்படியாகவும் நாங்கள் எல்லாவற்றுக்கும் நன்றியும் சொல்லுகிறோம். கர்த்தா இயேசு கிறிஸ்து நாமத்திலே சோதரம் சோதரம் சரி இயேசு நாமத்திலே.
எஸ் லார்ட் ஆண்டவரே, உடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக ஆண்டவரே, இயேசு கிறிஸ்து. எஸ் லார்ட் ஆண்டவரே, சரி, எஸ் நன்றி ஆண்டவரே. இந்த வார்த்தைகள் எல்லாம் நம்முடைய இதயத்தில் ஆழமாய் பதியவும், ஆண்டவரே அந்த வார்த்தையின்படியே இந்த வாழ்க்கையை கட்டி எழுப்பவும் கர்த்தர்களுக்கு தந்த பலத்திற்காய் நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே இந்த வார்த்தையை போதித்த மேம்படுத்தாய் துதி செலுத்துகிறோம். இந்த வார்த்தையை கேட்க போற மக்களுக்காய் துதி செலுத்துகிறோம். எல்லாருக்கும் ஆண்டவரே உடைய வேறு சிந்தையல்ல ஆண்டவரே, கிறிஸ்துவின் சிந்தையை ஆமென். எஸ் லார்ட். ஏற்றுக்கொள்ள உதவி செய்கிறார். உம்முடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த மாலை வேளை இன்பமான மாலை வேளாய் கர்த்தருக்கு செய்வார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நன்றி செலுத்துகிறோம் பிதாவே. ஆமென். பிதாவை இந்த மாலை வேளையிலே உமக்கு நன்றி. வசனம் கேட்ட யாவர் மீதும் ஆண்டவரே பூர்ண கிருபை உண்டாகட்டும். நாங்கள் படிக்கிறது மட்டுமல்ல ஆண்டவரே, கேட்கிறது மட்டுமல்ல, அதன்படி செய்கிறவர்களாக ஆண்டவரே எங்களுடைய இருதயங்களை ஏவி அருள வேண்டும். தூரத்திலிருந்து கேட்கிறவர்களும் அப்பா, இந்த தேசத்திலிருந்து யார் யார் கேட்கிறார்களோ இந்த நாளிலும் அப்பா, அவர்கள் அதற்கேற்றபடி நடக்கவும், அவர்கள் உற்சாகமாய் உம்மை பின்பற்றவும், உம்முடைய வருகையிலே வெட்கப்பட்டு போகாதபடிக்கு எல்லா ஆண்டவரே பூர்ண உள்ளவர்களாக உம்மை சந்திக்கும்படியாய் நல்மனசாட்சி உள்ள வாழ்க்கையோடு இந்த பூமியிலும் வாழ்ந்து பாட அனுபவிக்கிறவர்கள் இன்னும் தைரியமாய் பலனடை உதவி செய்வீராக. எங்கே எல்லாம் உடைய நாமத்து நிமித்தம் பாட அனுபவிக்கிறார்களோ, வேதனை அனுபவிக்கிறார்களோ, அவர்களுக்காய் பிரார்த்திக்கிறோம். அவருடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுவீர்களாக. கிருபை அவர்களோடு கூட இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பானவர்களே, இது ஜீவொளி சபையினருக்காக ஒரு அறிவிப்பு, 2 அறிவிப்புகள். இந்த அதாவது நம்முடைய சபை ஐக்கியத்தில் இருக்கின்ற மக்களுக்காக நான் இந்த 2 அறிவிப்பு நான் செய்கிறேன். ஒன்று, நம்முடைய சபை ஐக்கியத்திலிருந்து லண்டன் தேசத்தில் இருக்கிற சௌரன் பெஞ்சமினுடைய தாயார் நேற்றைய நாளிலும் அவர் கர்த்தருக்குள்ளே நித்திரை அடைந்திருக்கிறார். நேற்றைய நாளிலும் முந்தைய நாளிலே நித்திரை அடைந்திருக்கிறார். எனவே அவரை நீங்கள் அறிமுகம் அறிந்தவர்கள் நீங்கள் அவருக்கு அனுதாபங்களையோ அல்லது நீங்கள் அவரை சந்தித்து ஆறுதல் படுத்தலாம், அல்லது நீங்கள் அவர்களுக்கு ஜெபத்திலே தாங்கிக் கொள்ளலாம். சகோதரன் பெஞ்சமின் அசன் சபை ஐக்கியத்திலிருந்து லண்டன் குடிபெயர்ந்து அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவருடைய தாயார் நேற்றைய முன்னாளிலே கர்த்தருக்குள் மகிமைக்குள் எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறார்கள். அடுத்த 2வது அறிவிப்பு, இந்த கொரோனா காரியம் நிமித்தமாக இந்த ஊழியங்களுடைய எல்லா பிளானிங் எல்லாம் அந்தந்த சபையில் செய்யும்படியாக நான் கட்டளை கொடுத்திருக்கிறேன். காரணம், இப்போ சபைகள், பெல்ஜியம் சபைகள் எல்லாம் மூடப்பட்டிருக்கிறது, ஐக்கியத்தில் இல்லை. காரணம், மிக கொரோனாவுடைய தாக்கம் கூட. இனி மற்ற சபையில் ஜனங்கள் கூட வருவதும் குறையுமாக இருக்கிறபடியினால் இந்த கொரோனா முடியும் வரைக்கும், அதாவது திரும்பவும் கர்த்தருக்கு சித்தமானால் நாம் எல்லாருமாய் ஒன்று கூடி எல்லா சபையினரும் ஒரே இடத்தில் வரக்கூடிய காலம் வரும் பொழுது நான் அதை டேக் ஓவர் பண்ணி சவுன் ரஞ்சித் மூலமாக அதை செயல்படுத்துவேன். எனவே அது வரைக்கும் ரஞ்சித் இதுவரைக்கும் நன்றாய் செய்தார். எனவே இப்பொழுது டைடலுக்காக நீங்கள் அவரவருடைய சபைகளிலே உங்களுக்கு ஊழியம் கொடுக்கப்பட்டிருக்கு, நீங்கள் அங்கே பார்த்து கொள்ளுங்கள். ஏதாவது குறைவுகள் இருந்தால் நீங்கள் எனக்கு அறிவிக்கலாம். ஏதாவது இருந்தால் அதில் நீங்கள் தடை இல்லை. எனவே இந்த அறிவிப்பு பெற்றுக்கொள்ளுங்கள். ஓகே. எனவே கர்த்தருடைய கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. ஆமேன்.